மிகுந்ததால் அந்த உடல் போய் மறு உடலில் பூசாதிருந்து தன்னண்டை குறைவொன்றில்லா நிறைவாக ஈசானேச சூழ்ந்திருக்க திருவோலக்கஞ்சேவிக்க ஈசாவென்றே மறை போற்ற ஏதும் பரம பதம் நெஞ்சே. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம எல்லோருமே தெய்வத்துடைய கிருபையால் இன்றைக்கு இந்த தெய்வீக சபையில நம்மளாம் கலந்துக்கிறோம். இதற்கு நமக்கு அந்த விட்ட குறை தொட்டக்குறை மேலும் அந்த இறைவனுடைய அருள் நமக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் சொல்லுவாங்க, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இந்த மெய்க்கல்வி கலாசாலையில பிறவி என்ன பயனுக்காக வந்திருக்கோன்றத முதல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய முழு நோக்கம் பார்த்தீங்கன்னா முக்தி, மரணமில்லா பெருவாழ்வு, ஜீவசமாதி நிலை. தப்பி தவறி கூட மாரணத்துல போய் மாட்டிக்க கூடாது, யமன் கைவசம் நாம சிக்கிடக்கூடாது. இதுதான் ஒரு ஆன்மீகத்துடைய முடிவான பலன். மற்றபடி இங்க வாழ்ற வாழ்க்கை, இந்த ஐம்புலன்களுக்கான வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு மிருகமும் அதே வாழ்க்கை தான் வாழுது, நாமளும் அதே வாழ்க்கையை வாழ்ந்துலாம். மிருகங்கள் இறைவனை தேடவே இல்லை இந்த ஐம்புலன்களுக்கு. அப்ப இறைவனோட தேவை எங்க வருதுன்னு பார்க்கும்போது இந்த ஆறாவது அறிவு, அதுக்குரிய வேலைக்குத்தான் இறைவன் தேவை. அப்போ அந்த இடத்துல அந்த நம்ம கடத்துக்குள்ளேயே ஒரு ஜென்ம காலம் இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்மளை போய் சந்திக்க வைக்கிறதுக்கு ஒரு குரு அவசியம் என்பதை பார்த்தோம். அந்த குருவும் இன்றைக்கு எங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறதா. ஏன்னா குருவருள் இல்லையில் திருவருள் இல்லை. அப்ப ஆன்மீகம்ன்றதுக்கு தொடக்கமே அடிப்படையே முதல்ல ஒரு குரு இல்லாம நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இறைவனை நம்ம அறிய முடியாது, காண முடியாது. முக்தி என்பது இல்லாமலே போயிடும். அப்ப அந்த குரு இன்றைக்கு வந்திருக்காங்களான்றதான் நம்ம தீர்க்க தரிசனமா பார்த்துட்டே இருக்கோம். பல வகைப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நம்ம பார்த்துட்டே வரோம். கடைசியா நம்ம முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் உள்ள காகபுசுந்தர் பிரான் அவங்களுடைய தீர்க்க தரிசனம் பார்த்தோம். காட் இஸ் நோவேர் அப்படின்ட்டு இப்போ நாஸ்திகன் சொல்லுவான். ஆனா அது சொல்லக்கூடிய காலகட்டத்தில், அதாவது ஆங்கிலமும் தமிழும் பேசக்கூடிய ஒரு கூட்டம் வரக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கு விடைய அவர் அதிலேயே பிரிச்சு போட்டு சொல்றாரு, காட் இஸ் நவ் ஹியர். நீ சொல்லிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அங்கதான் இறைவன் அவதாரம் பூண்டு இருப்பாரு அப்படின்னு பதிலாக சொல்கிறார். மேலும் இன்னும் பார்த்தோம்னா இந்த தேவர்கள் இவங்கெல்லாம் இந்த பூமிக்கு வந்துடுறாங்க. எல்லாரோட இதுன்னா முன்னாடி போன சித்தர்கள் முத்தர்கள்லாம் திரும்பி வராங்களா, இல்ல அவங்களுக்கு முக்தி முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா அது ஜீவமுக்தி. ஜீவமுக்தி அடைந்த ஆத்மாக்கள் எல்லாமே மீண்டும் மீண்டும் அந்த அவதார புருஷர் வரும்பொழுது அவர்கள் கூடவே இவர்களும் திருவிளையாடல் பொருட்டு அவங்க கூடவே வந்துடுறாங்க. இதுக்கு விடை எதுல பார்த்தீங்கன்னா காகவசந்த பிரானுடைய இன்னொரு தீர்க்க தரிசனத்துல, கோவோதையா சேவல் கோவுதையா கொக்கரித்து கூத்தாடி கோதையா கோவுகின்ற சத்தமதின் குறிப்பறியாதவர்க்கு கொடிய நரகம் என்றும் கோவுதையா. அந்த சேவல் அப்படின்றது எதை குறிக்கணும்? அந்த கடைசியாக வரக்கூடிய இறுதி தீர்ப்ப அவங்க தங்களுடைய போதனைகளை முதல்ல மக்களுக்கு எடுத்து வார்னிங்
அதாவது இது வந்து விண்ணப்பம் அல்ல, இது வந்து ஆர்டர், கட்டளை. அந்த கட்டளைகளை பிறப்பிப்பார்கள். அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது குறிப்பு அறியாதவர்களுக்கு கொடிய நரகம் அப்படின்றது சொல்றாங்க. கணபதி வந்தார் என்றும் கூவுதையா, அவர் கலியுக வரதர் என்றும் கூவுதையா. இந்த பாடல் 5000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஏன் அந்த டைமை குறிப்பிட வேண்டியிருக்குன்னா, இதுல வரக்கூடிய அந்த விஷயங்கள் பார்த்தோம்னா அன்னைக்கே எப்படி இதெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. கணபதி வந்தார் என்றும் கூவுதையா, அவர் கலியுக வரதர் என்றும் கூவுதையா. தேவர்கள் வந்தார் என்றும் கூவுதையா, இந்த செகம் எல்லாம் ஓர் குடைக்குள் கூவுதையா. இப்ப நமக்கு தீர்க்கதரிசனம் ஆரம்பிக்குது. தேவர்கள் இந்த பூமிக்கு வந்துடுறாங்க. தேவர்கள்லாம் யாரு? ஏற்கனவே முக்தி வாங்கி தேவலோகத்துக்கு சென்றவர்கள் திரும்பி கீழே வாராங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பெர்மனன்ட் முக்தி இல்லைன்றது நமக்கு தெரியுது. அடுத்தது, இந்த செகமெல்லாம் ஓர் குடைக்குள் கூவுதையா. அப்போ ஒரே ஒரு தீர்ப்பர் மொத்த உலகத்தையும் ஒண்ணு கூட்ட வாராங்க அப்படிங்கிறது வருது. இதுக்கு ஒரே ஒரு தீர்ப்பர் உலகம் முழுக்க பரவுவாங்கன்றதுக்கு நம்ம ஏற்கனவே நாஸ்ட்ராடமஸ் தீர்க்க தரிசனத்துல பார்த்தோம். சைந்திரமா முனிவர் தீர்க்க தரிசனத்துல அதே தான் சொல்றாங்க. அந்த கில்நாமக்காரர் வந்து வெகு நாளா இப்புவியை ஆழ்வார் அப்படின்னு. இப்படி அதுமே பைபிள் தீர்க்க தரிசனமும் சொல்லுது. ஜாதிகளின் கர்த்தர், சகல ஜாதிகளுக்கும் ஒரே மெய்ப்பர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இப்படி எல்லா இதுலுமே இதுக்கான சாட்சியங்கள் இருக்கு. அப்ப ஜெகமெல்லாம் ஓர் குடைக்குள் கூவுதையா. அரசால வந்தார் என்று கூவுதையா, ஈசன் அவதாரம் செய்தார் என்றும் கூவுதையா. இங்க நேரடியாக சொன்னாங்க அரசால வந்தார் என்று. பைபிள்ல சொன்ன மாதிரி அந்த பரலோகத்தில் உங்களுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி இந்த பூலோகத்திலும் உங்களுடைய ராஜ்யத்தை வந்து அமையுங்கள்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துக்கு அவங்க வந்துருவாங்கன்றது இருக்கு. அரசால வந்தார் என்று கூவுதையா, ஈசன் அவதாரம் செய்தார் என்றும் கூவுதையா. மும்மூர்த்தி வந்தார் என்றும் கூவுதையா, இந்த மூலகம் கொக்கரித்து கூவுதையா. ஏகபரா பரவஸ்து வாகி இங்கே இயேசுவும் வந்தார் என்றும் கூவுதையா. இயேசுபிரான் வந்து 2026 வருடங்கள் தான் ஆகுது. ஆனா இந்த நாமத்தை 5000 வருடங்களுக்கு முன்னாடியே இதை எழுதியிருக்காங்க. அப்ப இந்த 2026 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாடலை யார் படிச்சாலும் அவங்களுக்கு இது புரியாது. இயேசுனா யாருன்னு தெரியாது. அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த அந்த நாமங்கள் வந்து அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. திரும்பவும் இது வந்து இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய நம்மளை குறிவைத்து எழுதப்பட்ட தீர்க்கதரிசனம். ஏகவரா பரவஸ்து வாகி இங்கே இயேசுவும் வந்தார் என்றும் கூவுதையா. நாம தான் மதம் ஜாதி எல்லாம் பிரிச்சு பார்க்குறோம். ஆனா மெய்ஞானிகள் எல்லாமே ஒண்ணுதான்றத குறிப்பிடுறாங்கன்றதுக்கு இந்த ஒரு பாடலே சாட்சி. ஈசாலைக்கு சலாம் வந்தார் என்றே இங்கிதமாய் கொக்கரித்து கூவுதையா. மகதியாலைக்கு சலாம் வருவார் என்றும் வகை வகையாய் கொக்கரித்து கூவுதையா. இது பாருங்க, குரான் ஹதீஸ். இப்போ இஸ்லாம் தோன்றி 1400 வருடங்கள் தான் ஆகுது. 5000 வருடங்களுக்கு முன்னாடி அரபு வார்த்தை அப்படியே குரான் ஹதீஸ்ல ஒரு தீர்க்க தரிசனம் வருது. அந்த தீர்க்க தரிசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, இறுதியாக 2 நபிமார் வருவாங்க. அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், மகதி அலைஹிஸ்ஸலாம்ட்டு. அதே மாதிரி இங்க நமக்கு ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா,
அந்த ஒரு நபிமார் வந்து அடுத்த நபிமார் வருவதற்கும் இடையில நமக்கு இந்த பாடல் நம்ம படிச்சிட்டு இருப்போம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. டைமிங், நம்ம எந்த காலகட்டத்தில் இதை படிப்போம் அப்படிங்கிறத குறிப்பா சொல்றாங்க. இதை நம்ம கைக்கு கிடைச்சி நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த நேரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து முடிச்சிருப்பாங்க. மகதி அலைஹிஸ்ஸலாம் இனிமேல் வரக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேப்ல இதை நாம படிப்போம். இப்ப அந்த கேப் தான் கரெக்டா. அது எப்படின்றது அடுத்த வாக்கியம் நம்ம பார்ப்போம் சாட்சியங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார் என்றே இங்கிதமாய் கொக்கரித்து கூவுதையா. மகதி அலைஹிஸ்ஸலாம் வருவார் என்றும் வகை வகையாய் கொக்கரித்து கூவுதையா. திசாலும் வந்தார் என்றும் கூவுதையா. இந்த செகம் எல்லாம் கொக்கரித்து கூவுதையா. வீரபோக வசந்தர் என்று சொல்லி நித்தோம் விதவிதமாய் கொக்கரித்து கூவுதையா. வீரபோக வசந்தர் அப்படின்னா ஆந்திரால வந்த தீர்க்கதரிசி. அவங்களும் அந்த காலஞானம் என்று கலியுகத்துல என்னென்னலாம் நடக்க போகுதுன்றதை அவங்க முன்கூட்டியே தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அவங்க இப்ப 300-400 வருஷத்துக்குள்ளதான் வந்திருக்காங்க. நீதி கொடி நாட்ட வென்று தேவரெல்லாம் நீ நிலத்தில் வந்தார் என்றும் போவோதையா. இந்த 2வது முறை தேவர்கள் வந்திருக்காங்கன்றது வருது. இப்போ நம்ம முதல்ல பைபிள் தீர்க்க தரிசனம் பார்க்கும்போது அந்த முதலாளி என்ன பண்றாரு, சித்தர்கள் முதல்களை முதல்ல ஒவ்வொருத்தரையா அனுப்பி கடனை வசூல் பண்றதுக்கு அனுப்புறாங்க. ஆனா கடைசியில முதலாளியே ஒரு பெரும் படையுடன் வருவார்கள். அப்ப அந்த பெரும் படை யாரு? தேவர்கள், சித்தர்கள், முதர்கள், ரிஷிமார்கள் எல்லாருமே இப்ப பூமியில தான் இருப்பாங்க அப்படிங்கிறதான். நீதி கோடி நாட்ட வென்று இந்த கலியுகத்தை ஜெயிக்கணுமே. அலினா எலி அல்லவே. அலியை லேசா ஜெயிக்க முடியுமா? அப்ப அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டாளம் வேணும் அல்லவா? அப்ப நீதி கோடி நாட்ட வென்று தேவரெல்லாம் நீ நிலத்தில் வந்தார் என்றும் கூதையா. சாத்திரங்கள் சொன்னபடி தவறாதிங்கு சகலரும் வந்தார் என்றும் கூதையா. ஆகாயமாய் பறந்தும் கூவுதையா எண்ணி அண்டமெல்லாம் சுற்றி வந்தும் கூவுதையா. இப்ப இந்த செய்தி நமக்கு எப்படி இப்போ நம்மகிட்ட வந்து ரீச் ஆகுது? இன்டர்நெட்டு, சேட்டலைட்டு, ஆகாயமாய் பறந்தும் கூவுதையா. இந்த மெசேஜ் நமக்கு வந்து சேருது. அண்டமெல்லாம் சுற்றி வந்தும் கூவுதையா. எந்த இடத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் இந்த மெசேஜ் நம்ம இன்னைக்கு வந்து ரீச் ஆகுது. இரவும் பகலுமாய் கூவுதையா அதே ஏகாந்தமாயிருந்தும் கூவுதையா. அற்புதங்கள் காட்டியுமே கூவுதையா நித்தம் அந்தாரமாய் நின்று கொண்டும் கூவுதையா. நீங்க அற்புதங்கள் என்ன? நீ உலகத்துல எது எதையோ அதிசயம் அற்புதம்னு சொல்லி மனிதன் தயார் செய்ததை போய் பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றான். ஆனா இறைவன் இந்த பூமிக்கு வந்து நமக்கு காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னவென்றால் ஒரு அடக்கமான பிம்பம். எப்போவாது தீர்த்தம் குடிக்குமா? பாருங்க, இறக்குறதுக்கு முன்னாடியே தொண்டைக்குழிய அடைப்பற்றோம். கடைவாய் வழியாக அந்த நீர் வழிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த வாயை திறக்க முடியாது. ஆனா ஒரு அடக்கமான பிம்பம் அது அடக்கமாய் 40 நாள் கழிச்சுனாலும் சரி, 5 நாள் 10 நாள் எப்பனாலும் சரி ஈஸியாக அந்த தீர்த்தம் குடிக்குது. இது மிகப்பெரிய அதிசயம் அல்லவா? அவன் அந்த தேகம் மணக்குது, அந்த தேகம் கணக்கல. இது இப்படி இப்படி அதிசயங்கள். இது முன்னாடி ஒரு ஆள் 2 ஆளுக்கு கிடைச்சது. இன்னைக்கு அந்த வரக்கூடிய எல்லா மக்களுக்கும்
அந்த முக்தி நிலை, முக்தி பதம் கிடைக்குதுன்றது, அதுவும் சாதாரணமா கிடைக்குதுன்னா இது எப்பேற்பட்ட அற்புதம். அதான் அற்புதங்கள் காட்டியோமே கூவுதையா நித்தம் அந்தரமாய் நின்று கொண்டும் கூவுதையா. இந்த அற்புதம்ன்றதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க செவிக்கு உணவு ஏறும் பொழுதே சுவாசம் கட்டுப்படுது. இது ஒரு பிராணாயாம யோகா மூலியமா கூட கட்டுப்படுத்த முடியாது. குருபிரானுடைய திரு வாக்குக்கு இந்த பிராணன் கட்டுப்படுது. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, வேதங்கள் சொல்லியுமே கூவுதையா நல்ல வேதாந்தம் காட்டியுமே கூவுதையா. இப்ப இங்க உள்ள எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் சாட்சியங்கள் நாம வந்த வேதங்கள்ல இருந்து தான் எடுத்து இதுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. எதுவுமே சொந்த வார்த்தையோ சொந்த கணிப்போ இல்லை. அப்ப வேதங்கள் சொல்லியுமே கூவுதையா நல்ல வேதாந்தம் காட்டியுமே கூவுதையா. வெறும் வேதத்தை வாய்மொழியா சொல்லிட்டு போறது இல்லை, அதற்கான செயலியும் காண்பித்து சாஸ்திரங்கள் சொல்லியுமே கூவுதையா உலகில் சகலருக்கும் தோணும்படி கூவுதையா. எல்லாரோட எண்ணம் என்ன? ஞானம்னா கஷ்டம்ப்பா, அதெல்லாம் நமக்கு ஆகுமா, அதெல்லாம் சித்தர்கள் முதர்கள் தான் அடைவாங்க அப்படின்னு சொல்ற ஒரு பட்சத்துல இன்னைக்கு சகலருக்கும் தோணும்படி, இது எல்லாருமே இதை அடையறதுக்கான தகுதி உடைய மக்கள் தான் இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கோ இறைவன் செலக்ட் பண்ண விந்து நம்ம எல்லாருமே கோவிந்து. அப்ப இந்த கோவிந்து இந்த ஒரு காரியத்துக்கு தான் வந்திருக்குன்றத நமக்கு தலையில் ஏற்றி அதற்கான செயலுக்குள்ளேயும் நம்மளை ஆக்குவதற்கு என்று கங்கணம் பூண்டு இன்றைக்கு அந்த இறுதி தீர்ப்பர் வந்திருக்காங்கன்றத திட்டவட்டமா சொல்ற. மானிட ரூபம் கொண்டு தேவர் எல்லாம் வையகத்தில் வந்தார் என்றும் உதையா. 3வது முறை வருது. தேவர்கள்லாம் பூமிக்கு வந்துருவாங்கன்னு வந்துச்சு, தேவர்கள் இங்க வந்தாங்கன்னு வந்துச்சு, அப்புறம் தேவர்கள் மானிட ரூபம் கொண்டு வந்துடுறாங்கன்னு வந்துச்சு. பொய் கொலை களவுகள் கூடாதென்றும் பொருந்தவே கொக்கரித்து கூதையா. பொய், கொலை, களவு. பொய் என்றால் என்ன? எந்த ஒரு பொருள் தோற்றம் இருக்கிறதோ அதற்கு முடிவும் உண்டு. தோன்றி மறையக்கூடியது அனைத்துமே பொய் தான். நமக்கு உள்ளே கடத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா மட்டுமே மெய். அப்போ நாம இப்ப வாழ்நாள் முழுக்க ஓடுற ஓட்டம் பூரா பாத்தீங்கன்னா பொய்க்கு தான் இருக்கு. இப்போ பொய். கொலை என்றால் என்ன? கொலைனா வெளியே போய் கொலை செய்யற சொல்ல. தற்கொலை. நம்ம இந்த பொய்யை சார்ந்து இருக்கும்போது நம்முடைய பிராண சக்தி உள்ள போற அளவு குறைவாகவும் வெளியிலே விடக்கூடிய அளவு அதிகமாகவும் இருக்கும். ஒவ்வொரு மூச்சுக்கும் நாம செத்துக்கிட்டே தான் இருக்கோம். இதுதான் கொலை. நம்முடைய உயிரை நாமளே கொலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம உயிர் மீது கவனம் செலுத்தும் பொழுது வரவு கூடி செலவு குறையும். அப்பதான் வாழ்வுக்கு வரோம். இல்லாட்டி நாம சாவுக்கு போயிட்டு இருக்கோம். அதான் பொய், கொலை, களவு. இறைவன் கொடுத்த அமானித கடனை நாம யமன் களவு கொண்டு போறதுக்கு விட்டுட்டு இருக்கோம். பொய்க்கோலை களவுகள் கூடாதென்றும் பொருந்தவே கொக்கரித்து கூதையா. துஷ்டர் மடிவார் என்றும் கூவுதையோ இன்னும் சொற்பனால் இருக்குதென்றும் கூவுதையோ. இப்ப நம்ம இதை நினைக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்னா அது எப்ப வேணாலும் நடக்கலாம்ல, இப்போவா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா டியூரேஷன் நமக்கு பக்காவா சொல்லிட்டாங்க. எப்பனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்திருப்பாரு, மகதி அலைஹிஸ்ஸலாம் வருவாரு. இந்த கேப்ல இருந்து நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்றாங்க. அந்த டைம் வந்துருச்சுன்னா அதுல இருந்து இன்னும் சொற்ப நாள் தான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம இதை எப்ப வேணாலும் நினைச்சுக்கலாம், ஆனா நமக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? துஷ்டர்கள்லாம் மடிவார். இனி அழிவுகள் வந்து அநீதியாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அழிஞ்சிட்டே வராங்க. துஷ்டர் மடிவார் என்றும் கூவுதையோ இன்னும்
சொற்பனால் இருக்குதென்றும் கூவுதையோ. அடுத்து என்ன சொல்றாங்க? உலகம் அழியும் என்றும் கூவுதையோ, நிலையாய் உத்தமர் இருப்பார் என்றும் கூவுதையா. அதுல உலகமே அழிஞ்சாலும் உத்தமர்கள் இருப்பார்கள், அவங்களுக்குன்னு ஒரு சிறு திட்டு அவங்கள மட்டும் நிலை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு இருக்குன்றத சொன்னாங்க. வேதம் தவறுகின்ற மானிடர்க்கு நல்ல வீரவாள் வந்ததென்றும் கூவுதையா. மனிதன் எப்ப நீதிபடி இருக்கான்? இறைவன் சொன்ன சட்டங்களை படித்து அதை சிந்தித்து அதுபடி நடக்கும்போது அவன் நீதியில இருக்கான். இறைவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னே தெரியல, அதை படிக்கல, அதுபடி நடக்கல அப்படின்னா அது அநீதி. அதுதான் என்ன சொன்ன, வேதம் தவறுகின்ற மானிடர்க்கு நல்ல வீரவாள் வந்ததென்றும் கூதையா. கூதையா சேவல் கூதையா, கொக்கரித்து கூத்தாடி கூதையா. அப்ப இந்த தீர்க்க தரிசனத்துல நமக்கு ரொம்ப முக்கியமானது தேவர்கள் இங்க வந்துடுறாங்கன்றது இருக்கு. அதனால்தான் இந்த வகுப்பு ஆரம்பமாகும் போது திரும்ப திரும்ப நம்ம சொல்லுன்னா, வெட்ட குறை தொட்ட குறை இல்லாத மக்கள் இங்க வரவும் முடியாது, நிலைச்சு நிற்கவும் முடியாது. அடுத்தது இறைவனே இங்க இந்த பூமியை ஆள்வதற்கு வந்து விடுவார்கள் என்ற அந்த அரசால வந்தார் என்று கூதை, ஈசன் அவதாரம் செய்தார் என்றும் கூதையா. அடுத்து என்ன சொன்னாங்க, இதை எல்லாருக்கும் தெரியும்படி இது சொல்லுவாங்க அப்படிங்கிறது வருது. கடைசியில துஷ்டர்கள் மடிவார் என்றும் அதுமாதிரி உலகம் அழியும் என்றும் இதுல இருந்து நமக்கு தெரியும். அதுக்கு காரணமும் சொல்லிட்டாங்க, நீதிபடி இல்லாவிட்டால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதுதான். இது காகமுசனுடைய தீர்க்க தரிசனம். மேலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புத்த மதத்துல உள்ள தீர்க்க தரிசனம். இன்னும் சர்வாகம கிரந்தம் இருக்கான்னு அது ரொம்ப பெருசு, அது இன்னைக்கு முடியுமான்றது தெரியல. இது இந்த புத்த பகவானுடைய தீர்க்க தரிசனம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், உண்மையில இருக்கா வந்துருச்சா அப்படின்னு நீங்களே செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு தீர்க்க தரிசனம் இருக்கு. அதாவது அந்த ஈசா அலிகிஸ்லாம் மகதி அலிகிஸ்லாம் சொன்னது 2 அவதாரம் அப்படிங்கிறத நம்ம குறிக்கணும். இப்போ இந்த கலியுகத்துல கல்கி பகவான் வருவாங்கன்றது உறுதி. ஆனா கல்கி அப்படிங்கிறது ஒருத்தவங்க தானா இல்ல 2 பேரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதுக்கான ஒரு வாக்கியம் மெய்வழி வேத வேதாந்த நூல்கள்ல இருக்கு. இது ஆண்டவர்கள் திரு வாக்கியம், ஜாதிகளின் கர்த்தாவே. தச அவதாரத்தில் 8வது அவதாரம் கண்ணபிரான். கல்கி அவதாரம் வரும் என்று நம்மாழ்வார் கூறியுள்ளார்கள். நாம என்ன சொன்னோம், தசாவதாரத்துல 9 அவதாரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவுடைய தம்பியும் ஒரு அவதாரம்னு சொல்லிட்டாங்க. அப்படி வராது. அவதாரம்ன்றது ஒரு நேரத்துக்கு ஒருத்தவங்க தான் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க அவதாரம்னு நம்ம சொல்றதுக்கு. அப்படி பார்க்கும்போது தச அவதாரத்துல 8 தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 பாக்கி இருக்கு. சொன்னாங்க தச அவதாரத்தில் 8வது அவதாரம் கண்ணபிரான். கல்கி அவதாரம் வரும் என்று நம்மாழ்வார் கூறியுள்ளார்கள். அதாவது கண்ணபிரானுக்கு அடுத்து 10வது அவதாரம் கல்கி அவதாரம். 9வது அவதாரம் என்னவென்றே யாருக்கும் தெரியாது. கண்ணபிரானுக்கு ஒரு பக்கத்தில் குழந்தை வடிவில் ஒரு கல்கி அவதாரமும், மறுபக்கத்தில் தாடியுடன் கூடிய வயதான வடிவில் ஒரு கல்கி அவதாரமும் படத்தில் பொதித்திருக்கிறார்கள். இது குடும்பியான் மலை அப்படிங்கிற ஒரு கோயில்ல இது வடிச்சிருக்காங்க. கல்கி அவதாரத்தை 2ஆ போட்டிருக்காங்க.
ஒரு கல்கி வந்து வயதான தோற்றமும், இன்னொரு கல்கி பால கல்கி, குழந்தை வடிவத்துல ஒரு கல்கியும் போட்டிருக்காங்க. அப்ப இது என்ன காரணம்னு பார்த்தா, ஏற்கனவே நம்ம சொன்னதான். அந்த இஸ்லாத்துல 2 அவதாரமா சொன்னாங்கல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம், மஹதி அலைஹிஸ்ஸலாம். 2 பேரும் வேற வேறன்னு நம்ம நினைச்சது என்னன்னா, ஒரே ஒருத்தவங்க தான் 2 அவதாரத்தையும் நடத்த போறாங்க. முதல் அவங்க வரும்போது வயதான தோற்றத்தோட தான் வராங்க. அதுக்கப்புறம் தவத்தில் ஏறி நீதி தேகம் என்று சொல்லக்கூடிய அந்த இளமை தோற்றத்துக்கு ஏறிட்டாங்கன்னா, அது வந்து இன்னொரு அவதாரம். இப்ப இந்த வயதான தோற்றத்துல இருக்கிற வரைக்கும் போதனைகள் நடக்கும். நமக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தண்டம், அதாவது தண்டனை தான். இனிமேல் சொல்றதுக்கு வேலை இல்ல. ஏன்னா இதுவரைக்கும் கட்டளைகள் கொடுத்தாச்சு. இனிமேல் அதுக்கு உட்பட்டவங்க பாதுகாக்கப்படுவார்கள். இல்லாத பட்சத்தில் அது தீர்ப்பு அப்படின்றது தான். ஸோ 2 இது. ஒரு வந்து அ அ மெசேஜ் குடுக்கக்கூடிய நிலைக்கு ஒண்ணுக்கு வராங்க. இன்னொன்னு வந்து இத முடிக்கக்கூடிய தருவாய்க்கு வந்துருவாங்க. இது எல்லா வேதத்திலயும் இதுக்கான சாட்சியங்கள் இருக்கு. பைபிள்லயும் இது பத்தி சாட்சியங்கள் இருக்கு. சர்வாகம கிரந்தத்துல இதே சாட்சி இருக்கு. 2ஆ இருப்பாங்கன்ட்டு. அப்போ ஒரு கல்கி அவதாரமும் படத்தில் பொறுத்திரு. இப்பொழுது இருப்பது ஒரு கல்கி அவதாரம். இனி தீர்ப்பு நடத்த வருவது ஒரு கல்கி அவதாரம். ஒரே திருமேனி இரு கல்கி அவதாரங்களையும் நடத்தி வருகிறார்கள். அவர்களுடைய கால் அசைவினால் ஒரு தூசி பறந்து வந்தாலும் யமன் வெகுண்டு ஓடிவிடுவான். ஆண்டவர்களுடைய பரிசுத்தத்தில் இருந்து வந்தவர்கள் என்று யமன் நம்மை யமன் கை தீண்டாமல் ஓடிவிடுவான். அப்ப இந்த அவதாரம் 2ஆக வரும்ன்றதுக்கு அங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், மஹதி அலைஹிஸ்ஸலாம் 2 இருக்கு. அப்போ ஒரு அவதாரம் முடிஞ்சு இன்னொரு அவதாரம் வருவதற்கான அந்த கேப்ல தான் நாம அந்த பாடலை படிச்சிட்டு இருப்போன்றது கரெக்டா. இப்ப அதுதான் இப்ப இந்த கேப்ல இருக்கும். இன்னொரு சாட்சியம் இருக்கு இதுக்கு. 2 அவதாரங்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம இத தியரிய நம்ம பேசியிருக்கோம். ஆனா இது வாக்கியமாவே பார்த்துருவோம். துலுக்க நாச்சியார் ஸ்ரீமுஷ்ணம் வராகமூர்த்தி கோவில் எத்தனை யுகங்கண்ட காலத்திற்கு முன் நிர்மாணிக்கப் பெற்றது. அப்போது இருந்தே துலுக்க நாச்சியார் வீட்டிற்கு மூலவர் போவதாக திருவிழா நடக்கிறது. அதேபோல் மற்ற புராதன வைஷ்ணவ ஆலயங்களான திருப்பதியிலும் ஸ்ரீரங்கத்திலும் மதுரை அழகர் கோயிலிலும் இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. அந்த காலத்தில் இஸ்லாம் மதம் ஏது? ஆகையால் இது எதை குறிக்கிறது? வருங்கால தீர்க்க தரிசனம் அல்லவா? முரஹரி கல்கிக்கு சோபனம் சோபனம் என்று லலிதாம்பாள் சோபனத்தில் பாடியிருப்பதும் யாரை குறிக்கிறது? குதிரை ஏறி வருபவர் கல்கி. ராவுத்தனே என்று பாடியிருப்பது யாரை? இப்போது நாம் இதோ எங்கு எழுந்து செல்கிறோம்? திருமாளிகையில் இருக்கும் துலுக்க நாச்சியார் இல்லத்திற்குத்தானே. அப்போ அந்த கடைசியாக வரக்கூடிய அந்த தீர்ப்பர் எந்த குலத்துல பிறந்து வருவாங்க? குதிரைகளை மேய்க்கக்கூடிய ஒரு குலம். அதனால்தான் அந்த குதிரையை சிம்பிளா காமிக்கிறது. அரபு மொழியில குதிரைகளை மேய்க்கக்கூடிய ஒரு குலத்துக்கு பேர் ராவுத்தன். ராவுத்தனேன்னு சொல்லி மணிவாசக புரான் சிவபெருமான பாடுறாங்க. இது எல்லாமே என்னன்னா வருங்காலத்தில் வரக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய தீர்க்க திருஷ்டி கண் கொண்டு பார்த்து நமக்கு வரையறுத்து சொல்கிறார்கள். 2 அவதாரம்ன்றது இன்னொன்னு சர்வாகம கிரந்தத்திலையும் இதே மாதிரி இருக்கு. அதையும் பார்த்துருவோம். இது வெறும் ஒரு மார்க்கத்தை படிச்சு இல்ல அந்த வேதத்தை மட்டும் படிக்கிறவங்களுக்கு இது புரியாது. இது பாத்தீங்கன்னா அகிலத்திருட்டம்மானை என்று சொல்லக்கூடிய சர்வாகம கிரந்தத்துல இந்த வரிகள் வந்து அந்த அவதாரத்தை எப்படி குறிக்கணும்? ஒரு நெல் எடுத்துடைக்க நாடு கேட்டு கொள்ளும் தன்னை, இரு நெல் எடுத்துடைக்க நாடு தாங்காது தன்னை. அதாவது முதல் அவதாரம் வரும்போது நாடு கேட்டுக்கொள்ளும். அவங்க சொல்லக்கூடிய கட்டளைகளை செவி வழியாக கேட்டுக்கொள்வார்கள். ஆனா 2வது அவதாரம் எடுத்து வரும்போது அவங்க தாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆக்ஷனுக்கு வந்துருவாங்க. செயலுக்கு. என்ன மாதிரி செயல்ன்றதை இங்க சொல்றாங்க.
வானமும் பூமியும் கிடுகிடு என்று ஆடிடும் தன்னே, வானத்தில் இருக்கிற வெள்ளிகள் எல்லாம் ஆலங்காய் போல் உதிர்ந்திருந்தன்னே. பூமியில பூமியின் நடுக்கம் வந்துடுது. அடுத்து ரொம்ப முக்கியமானதுன்னா, நட்சத்திரங்கள்லாம் உதிர்ந்து ஆலங்காய் போல் உதிர்ந்திடும். மலைகள் இலையிடும் தன்னே, பதி எழும்பிடும் தன்னே, முழிக்கப்பட்டது கண்டு கொள்ளுந்தனே. இந்த பிறவி சுழல்ல மாட்டிட்டு இருக்கிறது உறக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். இந்த பிறவி சுழல்ல இருந்து விழித்து கொண்டவர்கள் வந்திருப்பது இன்னார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று நற்களின்படி உபதேசித்துக் கொண்டிருந்தார். அப்ப இங்கேயும் நமக்கு அந்த 2 அவதாரம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதனால இந்த 2 அவதாரம்ன்றது எல்லா இடத்துலயும் வர்றது. இப்ப அந்த புத்த பகவான் தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்ப்போம். இந்த புத்த பகவான் தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுன்னா, கடைசியாக வரக்கூடிய புத்தர், அவங்களுக்கு பேர் மைத்திரேய புத்தர். அவங்கள என்னன்னு வர்ணிக்கிறாங்கன்னா, அவங்கதான் காலச்சக்கரத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி. எப்பவுமே காலத்தை மாத்துறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. ஆனா இதுக்கு உதாரணம் என்ன, மகாபாரதத்துல வந்து அவங்க அந்த அந்த இதை மாத்துறாங்க. இந்த பௌர்ணமி அமாவாசையை வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த யாகத்துக்காக மாத்துறாங்க. அதே மாதிரி ஏன்னா காலத்தை மாற்றக்கூடிய வல்லபம் ஒரு பரமாத்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. இங்க அதை தான் குறிப்பிடுறாங்க. கடைசியாக வரக்கூடிய அந்த இறுதி மைத்ரேய புத்தர், இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஒரு கலியுகத்து 50,000 வருஷம். ஆனா இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதை 5000 வருஷமா மாத்திடுவாங்க. அதான் காலச்சக்கரத்தை மாற்றக்கூடிய வல்லபம் இவங்ககிட்ட இருக்கு. ஸோ அவங்க வர்றதை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத சீடர்கள் புத்தர்கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு புத்தர் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்ற மாதிரி இந்த தீர்க்க தரிசனம் வரும். முதல் தீர்க்க தரிசனம், மாகாயான புத்த மதத்தின் வேதம் தாமரை சூத்திரம் இதை விவரிக்கிறது. ஒரு புராண மலர், அதன் பெயர் உடும்புரா. அது 3000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும். பூலோகத்தில் இந்த மலர் தங்க கால சக்கரத்தின் மன்னரின் வருகையை நமக்கு அறிவிக்கும் பொருட்டே தோன்றுகின்றது. இப்படி இந்த காலச்சக்கரத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி வந்துட்டாங்க இல்ல வராங்கன்றதை எது குறிக்குதா, ஒரு மலர் உடும்புரா அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு மலர், அது 3000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த பூலோகத்துல பூக்குமா. இது வந்து புத்தர் வந்து அவர் காலகட்டத்துல இந்த தீர்க்க தரிசனத்தை வெளியாக்குறார். அவர் அந்த சீடர்களுக்கு என்ன சொல்றாரு, இனி அடுத்து என்னைக்கு பூக்குதோ அப்போ அந்த தீர்க்கதரிசி அந்த இறுதி தீர்ப்பை இங்க பூமிக்கு வந்துட்டாங்கன்னு அடையாளம். இதுதான் அடையாளம்ன்றார். 2வது தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது, புத்த வேதத்தின் 8வது தொகுதியில் பூலின் ஒலிப்பு மற்றும் விளக்கங்கள் அதில் கூறப்பட்டது என்னவென்றால், உடும்புராவின் மலர் ஒரு நல்ல மற்றும் இயற்கையின் அமானுஷ்ய நிகழ்வின் விளைவாகும். மனித உலகில் ஒரு அறிவொளி பெற்றவர், அதாவது மைத்திரேய புத்தர் அல்லது தங்ககால தர்மயுக சக்கரத்தின் ராஜா தோன்றினால் இந்த மலர் தோன்றும். இந்த மலர் தோன்றுவதற்கான காரணம், இந்த ராஜா இங்கு நீதியை நிலைநாட்டுவதும் அவர் புலோகவாசிகளுக்கு அளிக்கும் தங்களுடைய ஆசீர்வாதமே. அப்ப அவருடைய ஆட்சி, அந்த தங்ககால சக்கர மன்னரின் ஆட்சி இங்க தொடங்கிடுச்சுன்றதுக்கான அடையாளமும் இந்த பூ தான்றான். அவருடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றக்கான அடையாளம் இந்த பூ. 3வது தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுது, புத்தர் தனது சீடர்களை பயிற்சிக்கு அழைத்து வந்த போது சீடர்கள் புத்தரிடம் கேட்ட சந்தேகம் என்னவென்றால், அன்றாட சமுதாயத்தின் ஒரு பகுதியாக இருந்து கொண்டு சராசரி மனித உலகில் சாதாரண மக்களாக வாழ்ந்து கொண்டே தங்களின் பயிற்சியை நாங்கள் செய்ய முடியுமா என்று கேட்டனர். அன்னைக்கு புத்த மக்களுக்கு வந்து சந்நியாசம் பூண்டுதான், புத்த துறவிகளாக இருந்துதான் இதை வந்து புத்தர் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் வந்து இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டே இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு புத்தர் சொல்றார், இந்த உலகில் வரும் காலத்தில் ஒரு புனித ராஜா, தங்ககால சக்கரத்திற்கு நம்மை கூட்டி செல்லும் வல்லவர் ஒருவர் வருவார். அப்போ வருங்காலத்துல அந்த ஃபைனலா வரக்கூடிய ஒருத்தவங்களை பற்றி சொல்றாங்க. அவர் வரும் நேரம் நித்தியத்தை, அதாவது
மரணமில்லா பெருவாழ்வினை நாம் எல்லோரும் எட்டும் வாய்ப்பு எளிதாக கிட்டும். முக்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், வண்ணர் வந்தார். முக்தியை மழையாக பொழிவான்றார். நாம் எல்லோரும் எட்டும் வாய்ப்பு எளிதாக கிட்டும். அந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். அப்பொழுது இப்பூமியில் ஒரு மலர் தோன்றும். இதுதான் அவர் வந்துவிட்டார் என்பதற்கு அடையாளம். இந்த மலர், அதாவது உடும்புறா, பூலோக மலர் அல்ல. இப்போ பூலோகத்துல இருந்து வரக்கூடிய ஒரு செடி கொடியில உள்ள மலர் இல்லைன்றார். இது வானலோகத்தில் இருந்து பூ உலகிற்கு இறக்கப்பட்ட ஒரு அற்புதமான அமானுஷ்ய நற்செயல்களை நமக்கு கொண்டு வரும் மலர். இது வானலோகத்து மலர்ன்றாங்க. அதனால இதுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வேர் இருக்காது. நார்மலா பூமியில வரக்கூடிய மலர்களுக்கு வேர் மண்ணு நோக்கி போயிட்டு இருக்கும். மண் சத்து எடுக்கணும். லைட்டுக்கு மேல் நோக்கி போகும். சத்துக்கு உடம்பு சத்துக்கு கீழ் நோக்கி போகும். இதுதான் பூலோக மலர் இல்லையே. அதனால இதுக்கு வேர் தேவையில்லை. இதுக்கு தேவையான சத்து வான்காந்தத்துல இருந்து இது எடுத்துக்கணும். அப்ப நமக்கு கொண்டு வரும் மலர் இது வருவதற்கான காரணம், அந்த காலத்தில் சங்ககால சக்கரவர்த்தி தனது கல்வியின் வாயிலாக நிலத்தில் தர்மத்தை நிலைநாட்ட செய்யும் பலவிதமான செயல்களே காரணம். அப்ப அந்த தங்ககால சக்கரவர்த்தியோடைய அந்த ஆட்சி தொடங்கிடுச்சு அப்படின்னா இந்த பூக்கள் நிறைய பூத்து நிறைய இடத்துல வர ஆரம்பிச்சிருக்கும். 3000 வருஷத்துக்கு ஒரு தான் வரும். சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. இது பூலோக மலர்லாம், அதனால இதுக்கு வேர்லாம் இருக்காது, செடி அது மாதிரி இலையெல்லாம் இருக்காது, வெறும் இந்த மலர் மட்டும்தான் இருக்கும். எனவே என்னுடைய சீடர்களாகிய நீங்கள் இதனை எதிர்பார்த்து இப்பொழுதே நற்செயல்களை செய்து புண்ணியத்தை ஈட்டிக் கொண்டீர்களானால் அப்பொழுது வரும் மன்னரை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிட்டும்படி நான் செய்தேன். இங்கே நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்ப்போம். இப்போ புத்தர்களுடைய சீடர்களுக்கும் முக்தி கிட்டும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, திருப்பி அந்த இறுதி தீர்ப்பர் வரும்போது நீங்களும் அங்கேயும் சந்திக்க வேண்டி இருக்குன்ற ஒரு செய்திங்கிட்டாங்க. இதே வசனம் வடலூர் வள்ளல் பிரான் சொன்னதையும் நம்ம பார்த்தோம். இதே வசனம் சர்வாகம கிரந்தத்தில் இருக்கு. இதே வசனம் இப்ப காகபுஷ்ண பிரானுடைய தேவர்கள் நீநிலத்தில் வந்தார் என்றும் கூவுதையான். அப்ப அந்த முக்தி பெற்ற அந்த ஆத்மாக்கள் மீண்டும் மீண்டும் இந்த திரு விளையாடுவதற்கு அவங்க மீண்டும் உங்களே வேணுனே உடம்பை எடுத்து வராங்கன்றதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப என்னுடைய சீடர்களாகிய நீங்கள் இதனை எதிர்பார்த்து இப்பொழுதே நற்செயல்களை செய்து புண்ணியத்தை ஈட்டி கொண்டீர்களானால், அப்போ இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இப்ப நீங்க இன்னைக்கு இதை கேட்கற கூட அன்னைக்கு நீங்க அந்த புண்ணியத்தை ஈட்டினாலதான் இன்னைக்கு வந்திருக்கீங்க. இல்லாட்டி இது கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. எத்தனையோ பிறப்புல இந்த ஈஸியா சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த இறுதி தீர்ப்பை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் சம்பாதித்து வந்ததனால் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்கள் செவியில் விழுகின்றன. இல்லைன்னா இது எதேர்ச்சியா யார் மூலியமா ஈஸியா வந்ததுன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்க கைக்கு இது தங்காது. எனவே புத்த துறவிகளும் யதார்த்த நன்மனத்திலும் யாராக இருப்பினும் அவர்கள் அனைவரும் அந்த உடும்புறா மலர் எப்போது தோன்றும், எப்போ நாம் அந்த தங்க சக்கரத்தின் மன்னரை நாம் சந்திப்போம் என்று எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர். இதான் தீர்க்க தரிசனம். அப்ப அந்த மலர் வந்துருச்சா? அப்ப அந்த மலரை பத்தி இன்னும் சொல்றாங்க. இந்த உடும்புறா என்ற மலர் ஒரு புனித மலர். இந்த பூவின் நாமம் சமஸ்கிருதத்தில் இருந்து வருகின்றது. இந்த மலர் வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்படும் ஒரு மலர் என்றும், இந்த மலர் இருக்கும் செடியில் பச்சை நிறம் இல்லாமலும் அதற்கு வேரும் கிடையாது என்றும் தெரிய வருகிறது. அதிசயம் என்னவென்றால், சமீப காலமாக இந்த மலர் உலகெங்கும் தோன்ற ஆரம்பித்து விட்டது என்ற செய்திகளும் நிகழ்வுகளும் இணையதளத்தில் கேட்ட வண்ணம் உள்ளன. இது எந்த ஊடகத்திலும் கண்ணாடி, காகிதம், சிலைகள், கற்சிலை போன்ற பல ஆச்சரியமான மேற்பரப்புகளிலும் வளர்கிறது. இது எங்க வேணாலும் வளரும். கட்டையில வளரும், கல்லுல வளரும், கிளாஸ்ல எதுலனாலும் வளரும்.
அப்ப இந்த இறைவன் இங்கே அவதரித்து வந்து விட்டார் என்பதற்கு இதுவே சாட்சி. அந்த பூ பார்க்கணும்னா நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். பாருங்க, ஒரு கற்சிலை, அதுல இந்த சின்னதா வந்திருக்குல, அதுதான் அந்த மலர். இன்னும் பார்த்தீங்கன்னா செடி, அந்த இலைக்கு கீழே குட்டி குட்டியா சின்ன சின்னதா முளைச்சிருக்கு. ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த நெகத்துக்கு பாருங்க, நெகத்துக்கு கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு சின்னதா இருக்கு. இது கண்ணுக்கு தட்டுப்படுறது பெரிய விஷயம். நம்ம மக்கள் நிறைய பேர் இதை பார்த்துருக்காங்க. அவங்கவுங்க வீட்டில் வந்திருக்கு. ஐ மீன், இந்த பூ ஒன்ஸ் வந்துன்னா உதிராது. அது பாட்டுக்கு இருக்கும். எவ்வளவு நாள்னாலும் அப்படியே இருக்கும். ஒண்ணுமே ஆகாது. இது நீங்க இப்போ கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பூ இருக்கா இல்லையான்ட்டு. சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவும் நம்ம இப்போ பார்த்துருவோம். இன்னும் கோடி கோடி, ஆயிரம் கோடி தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. ஆனா நம்ம பார்த்தா பார்த்துட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். ஒருபான சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் விஷயங்களை கொடுத்துருக்காங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இது அந்த வீடியோ உடும்புறா மலர் பற்றி ஒரு ஆங்கில வீடியோ. இதில் நம்ம சொன்னதான் சொல்ல போறாங்க. இப்ப நம்ம தீர்க்க தரிசனமா பார்த்தா இங்கிலீஷ்ல வரும் அப்படியே. இது ஒரே ஒரு விஷயம், அவங்க என்ன சொல்ல போறாங்க, சிலர் வந்து இந்த பூக்களை, ஒரு பூச்சி இதே மாதிரி ஒரு முட்டை போடும், அந்த முட்டை தான் இதுன்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா அந்த முட்டை அது வந்து கொஞ்ச நாள் அது காணாம போயிடும். ஆனா இது அப்படி ஆகாது, எப்பவுமே இருக்குன்றது வித்தியாசம் மட்டும் சொல்லுவாங்க. இல்லை, அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். Serious fire blooms only once every 3,000 years. It was called Eudamara flower. The flowers are unwithered with the passage of time. அது உதிராதுன்றாங்க. Eudamara flowers can bloom on any surface. சரிங்களா? கண்ணாடி, such as காரு, metal, பிளாஸ்டிக், இரும்பு, wood, எதுலனாலும் வரும். stone, etc. கல்லு. Many people assume that they are இந்த பூச்சியோடைய முட்டை இதே மாதிரி லேஸ்விங் எக்ஸ்ன்றாங்க, அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது அதுதான் சில பேர் சொல்லிடுறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குன்றது இதை சொல்லுவாங்க. But if you look closely, you will see they are full of drum, pistil, and flower. உடும்புறா ஃப்ளவர் வந்து அந்த இது இருக்கும், அது விரியும். ஆனா இது வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் அந்த பூச்சி போனதுக்கு அப்புறம். According to the scriptures, this is the flower from heaven. A signal of auspiciousness appears in the earth. At present, Eudamara flowers are spotting all over the world. உலகம் முழுக்க இப்ப தோன்றிடுச்சுன்றாங்க. In volume 8 of the Buddhist scripture, it is written that நம்ம ஏற்கனவே பார்த்த தீர்க்க தரிசனம் தான் ஆங்கிலத்துல வருது. states Eudamara flower is the product of propitious and supernatural phenomena. It is a celestial flower and does not exist in the mundane world. If a Tathagata or the king of the golden wheel appears in the human world, this flower will appear. இறுதி தீர்ப்பர் வந்துட்டாங்கன்றக்கான அடையாளம் இதுதான் அப்படிங்கிறாங்க. இது வந்து புத்த பகவானுடைய தீர்க்க தரிசனம். மேலும் அவங்க அந்த இறுதி தீர்ப்பர் வரும்போது பாத்தீங்கன்னா சகல மார்க்கங்களையும் ஒன்றாக்குவாங்கன்னு. அது நம்ம ஏற்கனவே வந்து வடலூர் வள்ளல் பிரான்னு சொல்லுவாங்க, ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாமே ஒன்னா இருப்பாங்கன்றது. வீரபோக வசந்தராயர் அப்படின்ற ஆந்திரால உள்ள ஒரு தீர்க்கதரிசி, அவங்களும் தீர்க்க தரிசனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது தமிழாக்கம் பண்ணப்பட்டு இங்க இருக்கு. இப்ப நடக்கக்கூடிய அழிவுகள் பத்தியும் அவங்க குறிப்பிடுறாங்க. ஏன்னா அழிவுகள் இது எல்லாமே மொத்தமா ஒரே நேரத்துல நடக்குதா. இந்த இறுதி தீர்ப்பர் வந்துருவாங்க, அழிவுகள் உண்டாகும், ஒரு சைட்ல போர் உண்டாகும், பஞ்சம் பட்னி இருந்தாலுமே மக்கள், அந்த நீதிபடி இருக்கக்கூடிய மக்கள் எப்படி தலைச்சு வாராங்க. பூமியில் காற்றாலும் மழையாலும் எங்கும் பட்டணங்களும் ஊர்களும் விருட்ச சாதிகளும் அழிவு அதமாகி கொண்டு வரும்.
சனங்களோ சத்தியத்தை விட்டு விட்டு எங்கும் பணவெறி, மதிப்பு வெறி, ருசி வெறி பிடித்து பைத்தியக்காரர்களைப் போல் அதே வேலையாய் திரிவார்கள் என்று அடிபேரிகை. நீங்க மக்கள் எப்படி இருக்காங்க? 3 வெறியில இருக்காங்க. ஒண்ணு பண வெறி, இன்னொன்னு வந்து மதிப்பு வெறி, இன்னொன்னு ருசி வெறி. இதை நீங்க வந்து இணையதளத்துல நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த 3 அடிப்படையா கொண்டுதான் ஓடிட்டு இருக்கோம். ஞானத்துக்குன்னு ஒரு சில மக்கள் இருக்காங்க. அதுவும் நிறைய மக்கள் ஞானத்தை பத்தி கேட்கறது சரி, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் சரி. ஆனா அதுக்கான முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் ரொம்ப சொற்ப மக்கள் தான் இருக்காங்க. எல்லாம் கேட்பாங்க, பேசுவாங்க. ஆனா முயற்சின்னு வரும்போது பார்த்தா அதை விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதோ வீரபோக வசந்தராய பிரபுவானவர்கள் கானகத்தில் உங்கள் முன்னிலையில் பிரத்யட்சத்தில் இருக்கிறார்கள். இதோ இறுதி காலமும் வந்துவிட்டது என்று அடி பேரிகை. அப்ப அந்த இறுதியாக அந்த ஃபைனல் அவதார் வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் இருக்கிற ஸ்தலம் காருண்ய ஸ்தலமாக மாற்றப்பெற போகிறது என்று அடி பேரிகை. அவங்க இருக்கக்கூடிய ஸ்தலத்துல சகலரும் மரணத்தை வென்று எல்லோருமே இந்த ஜீவசமாதி எட்டனால அது புண்ணிய ஸ்தலமாக மாறும். இதனை நீங்கள் சந்தேகித்து வேதாள பிசாசுகளுடைய பாவகர சொற்களுக்கு உங்கள் செவிகளை சாய்த்து இந்த கானகத்தில் இருக்கும் மெய்யை விட்டு சிதறி போய் விடாமல் இருக்க சதா குரு தியானம் செய்து விழித்துக் கொண்டிருங்கள் என்று அடி பெறுகை. இதை நீங்க வந்து சந்தேகப்பட வேணாம். அந்த சொற்களுக்குரிய செயல்கள் இருக்கான்றது நேரடியா நம்ம சென்று ஆராய்ச்சி பண்ணாலே இந்த விவரங்கள் நமக்கு தெரிஞ்சுட்டாங்க. ஏன்னா செயலில்லாத ஒரு வாசகம் இங்கே இந்த கிரந்தத்தில் கிடையாது. சூரிய மண்டலத்தில் இருந்த சூரியனில் பல ஓட்டைகள் விழுந்து கிடக்கிறதை நீங்கள் பார்க்கவில்லையா அண்ணா? இது பாருங்க 300-400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இன்றைக்கு நாசா கன்ஃபார்ம் பண்றாங்க சூரியன்ல ஓட்டை விழுந்துருச்சு. அது பேர் கொரோனல் ஹோல்ஸ். இது யாரால் பார்த்து இப்படி வந்து கணிச்சு சொல்ல முடியுமா? ஆனா நாசா இப்ப கன்ஃபார்ம் பண்ணுது. அதான் ஓட்டையோட சைஸ் என்ன சொல்றாங்க, 80 பூமி உள்ள போனாலும் அடைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஓட்டைகள் பெருசு பெருசா இருக்கா. இந்த ஓட்டைகள் எதை குறிக்கிறது என்றால் அந்த சூரியன் அணைந்து கொண்டு இருக்கிறது. ஓட்டனா ஓட்ட உள்ளத அந்த இடத்துல எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு பல்ப் இருக்கு, ஃபியூஸ் போனா இன்னொரு பல்ப் மாத்திக்கலாம். இந்த பூமிக்கு ஒரே ஒரு பல்பு தான், சூரியன் தான். அது பல காலமா இப்போ வந்து எரிஞ்சு முடியக்கூடிய காலம் வந்துருச்சு. இப்போ நீங்க வானலோகத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அது சூரியனோட பன்மடங்கு பெரிய பெருசா இருக்கக்கூடிய ஒரு சூரியன் தான். நட்சத்திரம்ன்றது ஒரு சூரியன் தான். சூரியன் அழியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா நட்சத்திரம் அழியுது, அதுல கேஸ் தீர்ந்து வால் நட்சத்திரமாகி உருவி போறதை பார்க்குறோம். அப்போ ஏன் சூரியன் அழியாது? அப்போ அதுக்குரிய காலகட்டம் நெருங்கின காலகட்டத்தில் தான் அந்த தீர்ப்பர் வருவான்றது இங்கே சாட்சி சொல்லாங்க. அதுக்கு முதல் சாட்சியம் என்ன, ஓட்டம் விழுந்துடும் சூரியன்ல. நீங்க கூகுள் பண்ணி கொரோனல் ஹோல்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தென்படும். சூரிய மண்டலத்தில் இருந்த சூரியனில் பல ஓட்டைகள் விழுந்து கிடக்கிறதை நீங்கள் பார்க்கவில்லையான்னா இதனால என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய காந்த சக்தி குறைஞ்சிருச்சு. அதுல இருந்து வரக்கூடிய வெப்பத்தை முன்னாடி அந்த காந்த சக்தி என்னன்னு ஈர்த்து தன்வசமே ஈர்த்துக்கொள்ளும். ஆனா இப்ப காந்த சக்தி குறைஞ்சிச்சுன்னா அதுல இருந்து வரக்கூடிய வெப்பங்கள் பூமியை நோக்கி எளிதாக வரும். அதுதான் கடைசியா வரக்கூடியது அக்னி பிரளயம்ன்றது. அப்ப மனிதர்களுடைய பவப்பாரமானது பூமிக்கு தீர்ந்து பூமியில் எங்கும் நிசப்தம் நிலவ போகிறது. நிசப்தம்னா சப்தமே இல்லாத நிலைக்கு போகுது. ஏன்னா ஆளுங்க இருந்தா தானே சப்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேர அமளியில் அவர்களுடைய திருக்கரத்தை பற்றி கடைத்தேற இப்பொழுதே தயாராகிக் கொள்ளுங்கள் அண்ணா. தங்க மேருவாகிய உடுக்கை சங்கு சூலம் கையில் தாங்கி இருக்கும் அந்த மெய்வழி தெய்வத்தை சார்ந்து இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அத்தெய்வ கிருபா கடாட்சத்தால் வந்த இடைஞ்சல்கள் நீங்கி வெற்றி கைவல்யமாகி மெய்யான ஞானம் அடைவார்கள் என்று அடி பெருகை. அப்ப அந்த இறுதி தீர்ப்பிற்கான அடையாளமும் சொல்றாங்க. கையில அவங்க சன்னதங்கள் இருக்கும். நம்ம குருவுக்குரிய அடையாளத்துல பார்த்தோம்ல, தேவ சன்னதங்கள் சங்கு உடுக்க சூலம் வில் அங்குசம் இது எல்லாமே அவங்க கையில இருக்கும். அப்பேற்பட்டவங்கள நீ கைப்பற்றிக்கொண்ட
வீரபோக வசந்தராயர் அவர்கள் அவதாரம் செய்து வந்திருக்கின்றார்கள். அவர்களை இன்னும் பார்க்காமல் இருக்கின்றீர்களே, காமத்தை உடைய ஜனங்களே, அவர்களை சீக்கிரம் வந்து பாருங்கள். இதோ அழிவு காலமானது வந்துவிட்டது என்று அடி பேரிகை. அவதாரம் செய்து கலியுகம் 5000க்கு பின் எழுந்து வருகின்ற வீரபோக வசந்தராயர் அவர்கள், இந்த 5000ன்றது இங்கேயும் வந்திருக்கு. வீரபோக வசந்தராயரும் இந்த 5000 குறிப்பிட்டிருக்காங்க. இது சர்வாகமரத்னத்துல வந்திருக்கு. இது வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் இதுலயும் வந்திருக்கு. சைந்திர மகாமுனிவருடைய தீர்க்கதரிசனம் வந்திருக்கு. 5000 இருக்கு. ரொம்ப அவதாரம் செய்து கலியுகம் 5000க்கு பின் எழுந்து வருகின்ற வீரபோக வசந்தராயர் அவர்கள் கருணாமூர்த்தியராகியும் மரணத்தை வென்றவர்களாகியும் சர்வ பூதாந்தரியமாரியாகவும் நிர்மல கற்பக சுகிர்தராகியும் இருக்கின்றார்கள். அந்த பார்ப்பதி பதியரை நமஸ்கரித்து அவர்கள் நடத்த வந்து நிற்கும் கால முடிவு நேரத்தை கூறுவாம் அண்ணா. அப்ப அந்த காலம் எப்படி இருக்கும், அதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கின்றோம். கலியுக கடைசியில் அதர்மமானது மிக மிக பெருகி ஏறி தர்மம் குன்றி தேசத்தில் எங்கும் பஞ்சங்களும் பூமி விளைவின்மைகளும் பூமியில் கோரசத்து விளைவுகளும் காலகாலங்களுக்கு வேண்டிய மழையின்றி தாறுமாறாகி அதனால் பூமி நற்சாரம் மாறி துர்ச்சாரம் தூக்கி வரும்போது ராஜ நினைவுகள் நாசம், தேச நாசம், லோக நாசம் முதலிய அஷ்ட நாசங்களாலும் பீடிக்கப்பெற்று முடிவு தருணத்திலே பிரளயம் வந்துவிடும். இப்படி மனிதர்கள் கெட்டு போறனால என்ன ஆகுது, உலகமே அழியக்கூடிய ஸ்டேஜை கொண்டு போயிறாங்க. அதுல யார் மட்டும் பிழைக்கிறா? ஞான வித்துக்கள் அவர்களுடன் கூடவே தொடர்ந்து நடந்து வந்து வயல் அறுவடை செய்கின்ற காலத்திலே வனாந்திர காட்டுக்கு குடியேறினார்கள். அப்போது மழையும் பெய்து கொண்டிருந்தது என்று அடி பேரிகை. அப்படியே அதே வண்ணத்தில் அதே எண்ணத்தில் மாறாது தங்கிவிட்டவர்களுக்கெல்லாம் இனி முக்தி பகைமை இல்லை. அவங்களுக்கு முக்தி இல்லாம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. உலகத்திலே மனிதர்கள் வர வர கெட்டார்கள் பாருங்கள். இதோ கெடுபிடி யுத்தம் மூர்க்கத்தடியர்களால் உண்டாக போகிறது பாருங்கள் என்று அடி பேரிகை. யுத்தம் ஏற்கனவே நடந்துதான் இருக்கு. அதை தொடர்ந்து சகிக்க முடியாத ஒரு பனிக்குளிர் காலத்திலே பிரளயம் புரண்டு வரப்போகிறது. இதை தொடர்ந்து அழிவு வருன்ற அது இயற்கை சீற்றம். கால நிர்ணயம் விளம்பி வருகின்ற மெய்யான சத்திய வாக்கின் பாதையை மிலேச்ச பாவியர்கள் மறந்துவிட்டார்கள் என்று அடி பேரிகை. அரசாங்க எல்லைகள் கசாமுசா என்று ஆகிவிட்டன. இப்ப அரசாங்கம் ரொம்ப தெளிவாக நடக்கிறது, நம்ம பார்க்கிறோம். அரசாங்க எல்லைகள் கசாமுசா என்று ஆகிவிட்டன என்று அடி பேரிகை. தேவனிடத்தில் பொருள் அறிந்தவர்கள் எல்லாம் நெற்றிக்கண்ணை பார்த்து சிலர் நிலைத்து கொண்டு நித்தியராக இருக்கிறார்கள் என்று அடி பேரிகை. அப்ப அந்த இறுதி தீர்ப்பரை கண்டவங்க இங்க ராமனை ஆண்டா என்ன ராவணை ஆண்டா என்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்த திருநோக்கு என்ன, தேவர்களாக ஆகி இந்த பிறவி பெருங்கடல் நம்ம கடக்கணும். அந்த காரியத்துல முனைப்பாக இருந்து அவங்க ஜெயிச்சு வருவாங்கன்றது சொல்லி முடிக்கிறாங்க. இது வீரபோக வசந்தராயர் அவங்களுடைய தீர்க்க தரிசனம். அதனால இன்னைக்கு இந்த சாட்சியங்கள்லாம் நம்ம பார்த்தோம். தேவர்கள் வந்துட்டாங்க, சிவன் வந்துட்டாங்க, அதுக்கான மலர் இந்த உடும்புறா மலர் வந்துருச்சு. மேலும் வீரபோக ஆந்திரால உள்ள தீர்க்கதரிசியுமே இந்த இயற்கை சீற்றத்தோட அழிவை பத்தியும் சொல்றாங்க. இந்த ஓட்டை விழுந்துருச்சு, நம்ம எப்பேற்பட்ட காலகட்டத்துல இருக்கோன்ற சாட்சியெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா நம்முடைய கவனம் இதுல இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த உலகத்துல எப்படி செட்டில் ஆகுது, இந்த உலகத்துல எப்படி ஜாலியா இருக்குது, என்ஜாய் பண்றது, இதுலயே தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த மிருகத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதான் நாளைக்கு மெய்ஞானிகள் நம்மகிட்ட கேட்க போற கேள்வி. அதனால தீர்க்க தரிசன சாட்சியங்கள் முடிஞ்சிருச்சு. ஆமா, திருமூலர் தீர்க்க தரிசனம் அதுவும் வேணா எடுத்துருவோம். மேவழி வேதாந்த நூல்கள்ல உள்ள திருவாக்கியங்களோட அந்த இருக்கு. சிவபெருமான் என்று நான் அழைத்து ஏத்த தவபெருமான் என்று தான் வந்து நின்றார். அவபெருமான் என்னை ஆளுடை நாதன்
பவபெருமான் என்று பணிந்து நின்றனே என்ற திருமந்திர செய்யுள் திருச்சென்னையில் படிக்கப்பெற்ற போது ஆண்டவர்கள் இறை சக்தியில் மூன்றில் ஒரு பங்காகிய சிவம் என்ற அரூபத்தில் உள்ள அது ரூபத்தில் வந்துவிட்ட இவனுக்கு என்ன செய்ய முடியும்? நமக்கு கடவுள் நம்ம உடம்புக்குள்ள அரூப வடிவில் இருக்காங்க. அரூபத்தில் உள்ள இறைவன் இந்த உடம்ப வளர்க்கறது, உடம்ப மேன்மை இந்த லெவல் வரைக்கும் தான் அவங்க நமக்கு செய்ய முடியும். ஆனா ஒரு மனிதனை தேவர்களாக மாற்றக்கூடிய வல்லபம் அரூபத்தில் உள்ள ஈசனுக்கு கிடையாது. ஆனா ஒரு குரு நினைச்சா மட்டும்தான் அதை மாற்ற முடியும். அதான் சொல்லுங்க, மும்மூர்த்தி கரமும் ஒருங்கு இணைந்து பெற்று அதோடு அவற்றை வைத்து நடாத்த இத்தூல சக்திகள் அனைத்தும் பூரணமாக ஏற்று வந்துள்ள ஒரு குருமூர்த்தமாகிய தவ பெருமான் தான் இவனை மெய் வீட்டில் ஏற்ற முடியுமே. ஏன் ஒரு மெய்குருவால தான் நம்மளை ஏற்ற முடியும்னா, ஏற்றுவதற்கு தவம் வேணும். அந்த தவத்தை செய்வதற்கு பூலோகத்துக்கு வரணும், ஒரு உடல் தாங்கி வந்திருக்கணும். அந்த தவத்தை நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணாதான் நாம தேவர்களாக மாற முடியும். அப்ப அவங்க தவத்தை நமக்கு பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அதனால தவ பெருமான்றாங்க. சிவபெருமான் நமக்குள்ள அரூபத்தில் இருக்காங்க. அதே சிவபெருமான் வெளியில தவபெருமானாக வரும்போது தவபெருமான் தான் இவனை மெய் வீட்டில் ஏற்ற முடியுமே அல்லாமல் அவபெருமானாகிய இவனை அந்த அரூப சக்தி எப்படி அடக்கி ஆள முடியும்? இது ஒரு தீர்க்க தரிசனம் உருவ அடையாளத்துல. அடுத்தது அவங்க வரக்கூடிய காலகட்டத்துல எப்படி அலங்காரத்தோட இருப்பாங்க அப்படின்னா, செய்ய திருமேனி செம்பட்டுடை தானும் அலங்காரமா செம்பட்டுடையோட கையில் பனையும் அங்குச பாசத தோட பய மெய்யில் அணிகலன் ரத்தின மாமினி துய்ய முடியும் அவயவத்தில் தோற்றமை தோற்போர்வை நீக்கி துதித்திரை விற்பூசித்து பார்ப்போ நகமந்திரத்தால் பயின்றேத்தி நாற்பால நாரதா யாசுவா கா என்று சீர்பாக சேரத்தை மாற்றி பின் சேவிய. அவங்க தினந்தோறும் புது புது தலைப்பாகை அணிவார்கள். அந்த ரத்தினங் அணிகளோட கிரீடம்லாம் அணிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி இருக்கு. இதே அடையாளம் சர்வாகம கிரந்தத்துல இருக்கு. கதறு 18 கண்களும் போக சிதறி எழுந்திடும் சிந்தை நீரும் விதறு படாமுன்னம் மெய் வழி நின்றால் அதிர வருவதோர் ஆணையும் ஆமை. இது திருமந்திரத்துல உள்ள ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்து அவங்க திரு உருவத்துக்குரிய இன்னொரு அடையாளம், அவங்களுடைய தேகம் மணக்கும். அது என்ன மனம் இருக்கும் அப்படிங்கிறத அகத்திய மாமுனிவர் அவர்கள் அவங்க தீர்க்க தரிசனம் இருக்கு. வரக்கூடிய இறுதி தீர்ப்பில் அவங்க ஒரு பெண்ணாக வர்ணித்து இது பண்ணாங்க. ஏன்னா வந்திருக்குது ஆதி அனாதி ஆதி உருவத்துல வந்திருக்கனால அவங்க பெண்ணாக அது வர்ணிக்கிறாங்க. தானான கற்பமடா விஞ்சை மூலம் சமரசமாய் சொல்லுகிறேன் மைந்தா கேளு மானான மங்கையடா மதன ரூபி மகத்தான சக்தியடா மார்க்கக்காரி தேனான மொழியுடைய தேவி வாலை. இந்த திருவாக்கு தேனான மொழி, கேட்க கேட்க இனிக்கும். தேகமடா செண்பக பூவாசமுல்லால், அவனுடைய தேகம் செண்பக பூவாடை இருக்கும்ன்றான். ஊனான சுவை மாது பாகமுல்லால் உத்தமியாங் கற்புடைய மங்கைதானே. அப்ப இந்த இதுக்கு சாட்சியாக திருவாக்கு, தானொரு திருவாக்கியம் ஜாதிகம் கத்தாவி. தெய்வ திருமேனி, தெய்வம் திருமஞ்சனம் ஆடுவதில்லை. ஏன் தெரியுமா?
திருமஞ்சனம்னா அவங்க வந்து ஆஹ், குரு அவர்கள் குளிப்பதில்லை. ஏன் அப்படின்னா 3 நிலைகள் இருக்கு. ஒண்ணு அசுத்தம், சுத்தம், பரிசுத்தம். அசுத்தமா இருக்கிறவங்க சுத்தமா வச்சுக்கிறதுக்கு குளிக்கணும். சுத்தம்ன்றது நிலைச்சு நிற்காது, திருப்பி அசுத்தத்துக்கு போகும், சுத்தம் வரும். ஆனா பரிசுத்தம் என்ற நிலைக்கு ஏறின பிறகு குளிச்சா சுத்தம்ன்ற நிலைக்கு இறங்கிரும். அதனால வந்து மெஞ்ஞானிகள் பரிசுத்தம் என்ற நிலைக்கு ஏறின பிறகு அவங்களுக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது இங்க சொல்றாங்க. தெய்வ தெய்வம் திருமஞ்சனம் ஆடுவதில்லை. ஏன் தெரியுமா? திருமஞ்சனம் ஆடினால் திருமேனியின் செண்பக மனம் போய்விடுகிறது. இப்ப அந்த தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கும் இங்க அந்த செண்பக மனம், அது இங்க செயல் ரூபமாக பல பேர் பார்த்தவர்கள் உள்ளார். அப்ப திருமேனியின் செண்பக மனம் போய்விடுகிறது. பிறகு சாயங்காலம் தான் திரும்பி வருகிறது. அதுவரை மேனி கூசுகிறது. இங்கு வந்து அமர்ந்தால் சில சமயம் சுற்றி இருப்பவர்களின் உடல் வேர்வை நாற்றம் முதலிய நாற்றங்கள் தாங்க முடியாத போது எம் திருமேனியையோ எம் திருக்கரத்தையோ முகர்ந்து பார்ப்போம். எம் திருமேனி வாசம் அது சமயம் சுகமாக இருக்கும். பாருங்க, நம்ம தேகமே வாசமாயிட்டா அது எப்படி இருக்கும்? அப்ப இது எல்லாமே அந்த இறுதியாக வரவங்களுக்கான சாட்சியங்கள் பல தீர்க்க தரிசனங்களா கொடுத்துருக்காங்க. ஆனா போட்டா விடிஞ்சு போயிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு இதுல உங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் என்னன்னு கேட்டு தெளிவுபடுத்தலாம். நன்றி, நமஸ்காரம். இன்றைய கேள்விகளுக்கான நேரம். வகுப்பு இந்த 14 வகுப்பும் சிறப்பாக நிறைவேற்றிருக்கிறது. பெருமானின் பெருங்கரணியால் இன்றைக்கான வகுப்பைக்கான ஆதரவை நீங்கள் லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு தெரிவித்துவிட்டு கேள்விகளை கேட்கலாம். இன்றோடு இந்த பேட்ச்கான இந்த 15 வகுப்புகளுக்கான 14 வகுப்புகள் நிறைவேறுகிறது. அடுத்து வரும் வகுப்புகள் கண்டென்ட் எதுவும் இல்லை, கேள்வி பதில் மற்றும் இதற்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி தொடர போறோம், இன்ட்ரெஸ்டான பீப்புள் அப்படி இதை பற்றி தான் டிஸ்கஷன் இருக்கும். அதனால இந்த 14வது வகுப்பு தீர்க்க தரிசன சாட்சிகள், சித்தர்களும் முத்தர்களும் முனிவர்களும் நமக்கு சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் வேதத்துல, இவர்கள்தான் இறை இது குருவரான் என்று எல்லோருக்கும் அடையாளம் தெரிவிக்கப்பட்டு விட்டது. இதில் உங்கள் கேள்விகளை இப்பொழுது கேட்க ஆரம்பிக்கலாம். வணக்கம் காமாட்சி அன்பர்கள். இந்த மாதிரி 5300 வருஷங்களுக்கு முன்னாடியே எல்லாமே எழுதி வச்சிருக்கு. இப்ப நமக்கு கூட விதின்னு எழுதி வச்சிருக்கு. அதுபடித்தானே எல்லாமே நடக்குது. அப்புறம் அந்த மரணமில்லா பெருவாழ்வு அடையறதுக்கு என்னென்ன வழி? அதுக்கு நீங்க நேர்ல போகணும். இப்ப இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நாம சொன்ன வச்சு நீங்க நம்ப கூடாது. நேர்ல போய் உண்மையில இப்படிலாம் இருக்கா, நடக்குதா, அதுக்கு என்ன செய்யணும்னு அங்க போய் தெரிஞ்சுக்கிட்டு கடைபிடிச்சா எல்லாருக்கும் கிட்டும். அந்த தியானம், இந்த அஷ்டாங்க யோகம் சொல்றாங்களா, அந்த 8 இது அதை கடைபிடிக்க. கடைபிடிக்கலாம். ஆனா குரு இல்லாம நீங்க எப்படி உள்ள போவீங்க? மெய்யான குரு இருந்தா தானே நம்ம எதனாலும் உள்ள அடைய முடியும். அதுமாதிரி அந்த குரு அதை இன்னைக்கு சொல்லியிருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு வித்தைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்ததுக்கு. இன்றைக்கு நமக்கு என்ன சிலபஸ் எடுத்து வச்சிருக்காங்க, இந்த கலிகாலத்துக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இன்றைக்கு மெய்வழி வேதாந்த நூல்கள்ல இருக்கு. ஆனா இது வந்து நேரடியா நீங்க போய் பார்த்தால் உங்களுக்கு அதை அறியலாம். அதான் பக்தி யோகம், அந்த தியானம், பக்தி யோகம், அஷ்டாங்க யோகம் எல்லாமே செஞ்சுட்டு தான் எல்லாமே செஞ்சுட்டு வரேன். உண்மை எது, பொய் எது, மெய் எது எல்லாமே படிச்சுட்டு கண்டுபிடிக்கலாங்க. இப்போ உங்களோட மூதாதையர்கள் ம். நற்கதியை அடைஞ்சிருந்தாங்கன்னா நீங்க போற பாதை கரெக்ட். ஆனா இதுக்கு முன்னாடி உள்ளவங்க நற்கதி அடைஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு டவுட்டா இருந்ததுன்னா நம்ம இதை போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நேரடியா போய். நம்ம ஒண்ணு ஃபாலோ பண்றோம்னா எண்ட் ரிசல்ட் நமக்கு வருதா, அந்த வாசமா போறோமா ம். அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுமாதிரி வாசமா வந்துட்டாலும் அதை ப்ரொசீஜர் படி இப்படிதான் ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணுன்றதுலாம் இருக்கு. அதுக்கான கூட்டங்கள் இல்லாட்டினாலும் நமக்கு அந்த கடைசியில இது கிடைச்சும் பிரோஜனம் இல்லாம போயிடும்.
அதனால அதுக்குரிய இடங்கள், அதுக்குரிய கூட்டங்களோட நம்ம ஒரு ஒரு தொடர்பு வச்சுட்டு இருக்கும் போதுதான் இதில் நம்ம எளிதாக ஏறலாம். இது ரொம்ப கஷ்டம் இல்லை. எல்லாருமே இதை அடையலாம். ஓகே. ஆகட்டுங்க. அடுத்த கேள்வி. ஆம், எல்லோருக்குமே இது புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புரிஞ்சதுனாலதான் அடுத்து என்ன பண்ணணுங்கிற கேள்விக்கு வராங்க. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, ஒரே நாள்ல சொல்லிட முடியாது, தொடர்ச்சி செய்யணும். ஏன்னா கண்டிப்பாக நிறைய கோயில்களுக்கு போயிருப்போம். இந்த இந்த கோயிலுக்கு போனா என்ன நன்மை கிடைக்குது, இந்த கோயிலுக்கு போனா என்ன நன்மை கிடைக்குதுன்னா கண்டிப்பாக போவோம், இந்த பரிகாரம் பண்ணுவோம். இது உயிருக்காக யமன்றம் தப்பிக்க போறோம், முத்திபதத்தை எட்ட போறோம் அப்படிங்கும்போது இதுக்கு எவ்வளவு மூர்க்கம் வேணும். அதனால தங்கள் முயற்சி இனி தங்கள் முயற்சியில் தான் இருக்கிறது. அடுத்த கேள்வி. அன்மியூட் பண்ணாங்க. கேள்வி இருக்கிறதா? இருக்கு உனக்கா அது எனக்கே தீர்ப்பு போதனால கேள்விகள் நானே கேட்டேன் சீரியஸா அவரோட அந்த ஏதோ ஒரு கேள்விகள் இல்லாத பட்சத்துல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனே தேவை இருக்காது போல இருக்கு. அப்படிங்களும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அந்த புரிஞ்ச நிலையில கேள்விகள் இருந்தா நம்ம அடுத்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் தனியா வைக்கலாம். இல்லாத பட்சத்துல இதோட அப்படியே நிறைவேறும். ஆமாம். இல்ல சிந்திச்சுட்டு ஒருவேளை வகுப்பு முடிஞ்ச ஒரு கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தாலும் நீங்க தனியாக தொடர்பு கொள்ளலாம், இல்ல குரல் பதிவு அனுப்பலாம். காமாட்சி அன்பர்கள் தவசிகளுக்கு ஆதாரம் வாசி என்பது பிராணவாயு. இதை கொண்டு அவர்கள் சகல சக்திகளும் பெற்றனர். அதே மாதிரி அது மூலமா அந்த 7 சக்கரம் சொல்றோம்ல, 7 அது அது பண்ணாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. இப்போதைக்கு என்ன பழகிட்டு இருக்கீங்க? அதான் உங்களுக்கு கேள்வி, இப்போதைக்கு என்ன பழகி கொண்டு இருக்கிறீர்கள்? நிறைய விஷயம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்றீங்க. இப்ப என்ன பழகிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. இப்ப நான் 7 சக்கர தியானம் பண்ணுவேன். தியானம் அந்த தியானம் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? நான் ஒரு குரு கிட்ட இருந்து ஆன்லைன்ல இருந்து தான் கத்துக்கிட்டேன். குரு கிட்ட இருந்து. அதாங்க, இந்த உலகத்துல மொத்தம் எத்தனை குரு இருப்பாங்க? யூடியூப்ல மூலம் தான் கத்துக்கிட்டேன். குருன்னு நான் சிவனை தான் நான் நினைச்சேன். அது ஓகே. இந்த உலகத்துல மொத்தம் எத்தனை குரு இருப்பாங்க? ஒவ்வொரு மதத்துலயும் நிறைய இருக்காங்க. தோண்டிகிட்டே தான் இருக்காங்க. இந்த குரு சம்பந்தப்பட்ட ஒரு வகுப்பு நடந்தல, அந்த வகுப்பு அட்டன் பண்ணீங்களா? இல்ல. அதனாலதான். அப்பனாக்கா நீங்க அதெல்லாம் அட்டன் பண்ணி வந்தாதான் இங்க உள்ள என்ன விஷயங்கள் பேசுறோன்றது உங்களுக்கு புரியும். சராசரியாக எத்தனை வகுப்பு அட்டன் பண்ணிருப்பீங்க? இந்த 14 நான் வகுப்பு. இப்ப உங்களோட எல்லா வகுப்பும் அட்டன் பண்ணிட்டேன். இந்த 14 அட்டன் பண்ணிட்டேன். அதுல அந்த குருவுக்கான அடையாளங்கள் சொல்லும் போது அது கேட்டீங்களா? இன்னைக்கு கூட கரண்ட் இல்ல, கரண்ட் இல்லாத லேட்டா வந்தேன். அதாங்க, அந்த அந்த பகுதியை திருப்பி கேளுங்க. ஏன்னா குருன்றது இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் தான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா, இறைவனே மனுஷ ரூபத்துல இங்க வந்திருக்க ஒருத்தர் தான் குரு. அந்த குருவை அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான் இப்ப இவ்வளவு நேரம் ஓடிட்டு இருக்கோம். அந்த குரு நமக்கு கிடைச்சிச்சுன்னா முக்தின்றது ஈஸி. நீங்க இதை செய்யணும் அதை செய்யணுன்றது கிடையாது.
ஆனா குரு கிடைக்காம நீங்க 1000 செஞ்சாலும் முக்தின்றது வராது. ஆனா முதல்ல தியானத்துல நமக்கு குரு வந்து தான் பிடிக்கும். தியானத்துல வந்து மூச்சு தான் குருன்னு சொல்லுவாங்க. அதான்க்கா, இந்த இது நம்மளா வந்து மனிதர்கள் நம்ம மண்டையில ஏத்திட்டாங்க இப்படி அப்படி இப்படின்ட்டு. ம், ம், இதை நம்ம பிடிச்சு போயிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வேஸ்டா போயிடும் நமக்கு. ஆமா. ஆனா நான் இந்த இது சைவ சித்தாந்தத்தோட பட்டம் வாங்கிட்டேன். அதுல வந்து சிவன் தான் வந்து நமக்கு வந்து அறிவுறுத்துவார், ஞானத்தை அடைய வைப்பாரு. கரெக்ட். உயிர் இப்போ உயிர் சிவனை நீங்க பார்த்திருக்கீங்கல்ல? உணர்ந்து இருக்காங்க. பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்ல, உணர்ந்து இருக்கேன். இப்ப சிவனை சிவபக்தர். நினைப்பீங்களா? சிவன் திணைக்குமே திருவாசகம் எல்லாமே படிப்பேன், முற்றோதல் எல்லாமே இந்த படிப்பேன். எலுமிச்சை பழம் இருக்குல்லக்கா, ம், எலுமிச்சை பழத்தை ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னா, ம், இப்ப எலுமிச்சை பழம்னு சொன்னோடனே உங்க நினைவுக்கு வருதுல்ல? ம், ஆமா. அதே மாதிரி சிவனை பார்த்தவங்களால தான் நினைக்க முடியும் இல்லையா? ம். நீங்க சிவனை பார்க்காம எப்படி நினைப்பீங்க? அது ஒரு அன்பு அன்பு சிவம்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே நான் எனக்கு என்ன, அந்த அந்த சிவன்ன்றது மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை ஒரு முறையாவது பார்த்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ம், அதை நினைவுக்கு கொண்டு வர முடியும். அதை மாதிரி இப்போ சந்திக்கிறது தான் முதல் வேலை. சந்திப்பு இல்லாம நம்ம இப்ப செய்யற எல்லாமே பாத்தீங்கன்னா வியர்த்தமா போயிடும். நேத்தம் நான் படுத்துட்டே இருக்கும்போது இந்த நெத்தியில அப்படியே வெளிச்சமா ஒரு சாமி உருவம் வந்தது. அது எந்த உருவம்னு சரியா தெரியல. எல்லாமே நம்ம ராமர் மாதிரி. ஞானம்ன்றது வந்து நம்ம கற்பனைக்கு வருதுன்னா அது வந்து ஞானம் கிடையாது. ம், ஏன்னா இது வந்து கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். இங்க நம்ம செய்யற எந்த ஒரு தியானமோ தவமோ பாத்தீங்கன்னா யமனை ஜெயிக்க முடியாது. யமனை ஜெயிக்கிற வல்லமும் ஒரு மெய்யான ஒரு குரு மூலியமா தான் இதை எட்ட முடியும். அப்படிதான் அடைஞ்சிருக்காங்க காலகாலமா. ம், அதுதான் இந்த வகுப்பு முழுக்க முழுக்க உங்களுக்கு கொண்டு போனது. ம், நீங்க தியானம் தவம் பண்றது நீங்க பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆளுங்களுக்குமே அவங்களுக்கு அட்டைன் பண்ணிருப்பாங்களா அப்படின்னா தெரியாது. ம். அதான். இல்ல, ஆனால் அவங்களும் ஒரு ரிசல்ட் வேணும். பண்ணதில்ல. ஆனா நானே சீக்கிரமா அந்த இதெல்லாம் கத்துக்கிட்டேன். இவ்வளவு நாளா அவங்க இருக்கவங்களே அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. அக்கா, நான் கத்துக்கிட்டேன்னு ஒரு நான் இருக்குல்ல, அதான். இந்த நான் இருக்கிற வரைக்கும் இறைவன் வர முடியாது. ஆஹ் ஏகன் அநேகனா இது சரணாகதி அடைஞ்சு. அது வாயில நம்ம சொல்லிக்கலாம்க்கா, இது வேற. ம், அதனால நீங்க நேர்ல போய் பாருங்க. ம், இது நம்ம இங்க ஆன்லைன்லயே ஞானம்ன்றது வந்து வெறும் ஆன்லைன்லயே பேசி தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் கிடையாது. இத படித்து பழக வேண்டிய விஷயங்கள் நமக்கு. அதுமாதிரி இது ஒரு நாள்ல கிட்டுறது இல்ல. இது ம், தினந்தோறும் இதுக்குன்னு நம்ம நேரம் ஒதுக்கி ஒதுக்கி ம். தொடர்ச்சியா பண்ணும்போது இதுல பலன் உண்டு. ம் ஆகட்டுங்க. நன்றி. அவ்வளவுதான். நன்றி. நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கேள்வி பதிலுக்கு இதுல கேள்விகளை கேட்கலாம். அண்ணா இதுல நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். சரிங்கக்கா. ஒரு சிலர் ஒரு மார்க்கத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு தியானமோ ஒரு மெடிடேஷன்ங்கிற பேர்ல ஒண்ணு ரொம்ப அவங்கள இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க தானே. ஆ ஆ ஆ ஆ அந்த இதுல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றது எப்படிங்கண்ணா? அதாங்க திரும்ப என்னன்னா, இது வந்து ஆ, திரை, இறைவன் போடக்கூடிய திரை தான் இது. ஆ, இந்த திரையை கிழிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ம், 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 உள்ள இறைவன் உங்க ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் உள்ள இருக்காங்கல்ல, ம், அவங்க கிட்ட இறைவா எனக்கு ம், வந்து ம், மெய்யான பாதையை நீங்க தான் காமிக்கணும் அப்படின்னு ம், சொல்லி ம். பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு தினந்தோறும் நீங்க கேட்கும்போது பாதையை அவங்களே கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா இப்ப நம்ம தேடுதலுக்கு உண்டான விடைய தெய்வம் கொடுத்திருக்காங்க. அதை நாங்க ஃபாலோ பண்றோம். ஆமா. அப்பனா ஒரு சிலர் அதுல இருந்து அவங்கவங்க எல்லாரும் ஒரு மார்க்கத்துல அவங்களா குருவே இல்லாம கூட மெடிடேஷன் பண்றாங்க, மந்திர உச்சாரணம் பண்றாங்க. அப்பனா என்னன்னா அவங்களுக்கு தான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில பேரும் கூட இருக்காங்க தான் எனக்கு தெரிஞ்சதுல. ஆ ஒரு ஆ ஆ சிலரு ஆமா. இன்னொரு ஒரு சில குருமார்களை ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க. எங்களுதுதான் கரெக்ட், நான் பண்றதுதான் கரெக்ட்னு இருக்கு. இப்போ நாங்க தெய்வத்தை நாம பிரார்த்தனை பண்றோம், எங்களுக்கு உண்டான வழியை தெய்வம் காட்டுறாங்க, அதை ஃபாலோ பண்றோம். அப்பனா எனக்கு என்னன்னா இப்போ இன்னொரு குருமாரை ஃபாலோ பண்றவங்க அப்படி இல்லைன்னா தனக்குத்தானே குருவை நாமே இப்ப அம்மா சொன்ன மாதிரி கூட நாங்க ஆன்லைன்ல பண்றேன், அதாவது நேர்ல போய் பண்றதுக்கு விட கிடையாது. ம் ம் ஆன்லைன்ல பண்றவங்களுக்கு எல்லாம் எப்படி விடை கிடைக்கும்?
அதே ஒண்ணே ஒண்ணுக்கா, ரிசல்ட் தானே. இப்போ நம்ம இந்த ம் முக்தின்ற ரிசல்ட் வந்து எங்க வரும்? ம் 1000 நீங்க பண்ணுங்க, எல்லாருக்கும் ம் தீர்வு வெளியாயிரும். ம் எமன் வந்துருவார். ம் 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 இந்த ம் ரிசல்ட் தான் ஃபைனலா நமக்கு பேசப்படுது. ம் ம் நீங்க ம் 1000 பண்ணி பாஸ் ஆகலைன்னா என்ன பிரயோஜனம்? இல்ல இப்ப அதுதான் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அவங்கள எப்படியாவது வெளிய கொண்டு வரணும் நம்மளோட இதுக்கு அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்ணாலுமே, அங்க ஆ இறைவன் அதுக்கு பண்ணுங்கன்றேன். ஓ கரெக்ட். நீங்க பண்ண முடியாது, நானும் பண்ண முடியாது. ஆ ஆ ஆ ஆ ம் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன்னா நீங்க வருவீங்களா அப்படின்னா கிடையாது. ஆ உங்களுக்குள்ள இறைவன் அந்த சம்மதத்தை உண்டாக்குனனால நீங்க இதுல தொடர்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆ ஆ ஆ எனக்குள்ள இருந்து இறைவன் பேசுறனால உங்களுக்கு இது புரியுது. அவ்வளவுதானே ம் தவிர நாமல ம் நமக்கு இது வந்து ஒண்ணுமே இல்லை. நானோ ம் நீங்களோ இதுக்கு வந்து ம் முயற்சி போட்டாலும் நம்ம அதனால நடக்க போறது இல்லை. ம் 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 இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டு இறைவா அவங்க ம் இறக்கப்படுங்க. ம் இவங்களையும் நீங்க காப்பாத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பிரேயர் வைங்க. ம் கட்டாயம் அவங்களுக்குள்ள மனமாற்றம். ம் ம் சரி. நாம முயற்சி பண்ண நம்மகிட்ட ஒரு நான் இருக்குல்ல, அந்த நான் அவங்கள வரவிடாது. ம் 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 நான் முயற்சி பண்றேன் அந்த நான் ஆ வேண்டாம். இல்ல இல்ல நான் நிஜமா பிரார்த்தனை தான் வச்சிருக்கேன் அவ்வளவுதான். தெய்வத்துக்கிட்ட. அது ம் தெய்வம் பார்த்துக்கும். ஆ அவங்க சரி. ஆமா. ம் கண் முன்னாடி நடக்கிறது வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது. அதுக்காக ஆதங்கத்துல பேசுறேன் நானு. நீங்க உள்ள ஏற ஏறவே ம் உங்களுடைய சக்திக்கு எல்லாமே ம் கொடுக்கப்படும். அவ்வளவுதான். ம் ம் இப்ப ம் நீங்க ஒரு ம் கரைக்கு ஏறுற வேலையை தான் முதல்ல பார்க்கணும். நன்றிண்ணா. ம் அது ஏற ஏற ம் அந்த சக்தி உங்களை சுத்தி உள்ளதெல்லாம் தன்னால ஈர்த்து கொண்டு வந்துடும் அவங்களையும். ம் 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 அப்போ ம் உங்க வேண்டுதலும் பவர்ஃபுல்லா இருக்கும், உடனே நடக்கும். அதுக்கு தான். சரி சரிங்கண்ணா ஆனா நீங்க சரிங்கண்ணா. ஒரு கரைக்கு ஏறக்கூடிய வேலை பாருங்க. உங்களை பார்த்தே ம் நீங்க ம் எப்ப பார்த்தாலும் எப்படி சிரிச்சுட்டே இருக்கீங்க, ம் ம் உங்க ம் முகம் எப்படி பொலிவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, இதை ஆமா. பார்த்து வருவாங்க இனிமேல். கண்டிப்பாண்ணா. அது மாற்றம் இருக்குண்ணா. நல்லாவே மாற்றம் இருக்கு. அதனால நீங்க அதை காமிங்க. அது மூலியமா உங்களுக்கு மக்கள் ஆ வந்துருவாங்க. கண்டிப்பாங்கண்ணா. நமஸ்காரம். நன்றிண்ணா. நமஸ்காரம். ம் நமஸ்காரம். ம் ம் மிக்க மகிழ்ச்சிக்கா. உங்களுடைய நன் முயற்சி தொடரட்டும். ஆ உங்களுக்கு எல்லாருக்கும் வாக்கு வல்லபத்தை கொடுத்துருக்காங்க. ம் எல்லோருடைய வாயும் எல்லாத்தையும் வாக்கு வல்லார வாக்குமே ஆக்கியிருக்காங்க. எதுக்குன்னா ம் ம் அவங்க புகழ பாடுறதுக்கு தான். அதனால தொடர்ச்சியா ம் செய்வோம். எல்லாரும் ம் இந்த ம் தெய்வ திருவாக்கு போய் எல்லாரையும் மாத்தும். கண்டிப்பாண்ணா. கண்டிப்பா. நாகபட்சர் சொல்றாங்க, எவருடைய உள்ளத்திலும் சென்று சுத்தமாக்குங்கிறாங்க. பாடுபடுங்க. சரிங்கண்ணா. அதான் சரிங்க. நன்றிண்ணா. நல்லது. மிக்க நன்றி. மகிழ்ச்சி. நன்றிண்ணா. ம் அடுத்த வகுப்புண்ணா? நீங்க யாரும் கேக்குறீங்க, யாருமே கேட்கலையுமா? தேடுதல் இருக்கிறவங்களுக்கு இல்ல இல்ல கேட்பாங்க. கண்டிப்பா. சரி, வகுப்பு அடுத்து வேணுங்கிறவங்க எல்லாருமே ஆ லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஆ நாங்க பேசிட்டு அடுத்த ஆ சனிக்கிழமை அடுத்த வரும் வகுப்பு வைக்கலாமான்ற அறிவிப்பு அதுல அனுப்புகிறோம். சரிங்க. அதுக்கு முன்பாக நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கக்கா? நானும் போன கிளாஸ்ல அட்டன் பண்றவங்க தாங்கண்ணா. சின்னாலப்பட்டி மகேஸ்வரிங்கண்ணா. திண்டுக்கல் மாவட்டம். நல்லது நல்லது. நேர்ல ஒரு ம் முறை வந்தீங்களாக்கா? ஆமாங்கண்ணா வந்திருக்கேன். ஆகட்டும். ஆமாங்க. மிக்க மகிழ்ச்சி. ம் ம் மிக்க மகிழ்ச்சி. ஆஹ் வருகை அறிவித்து ஆயிற்று. மனிதனுக்கு இருக்கக்கூடிய பேராபத்தை அறிவிச்சாயிடுச்சு. உயிர் உடல் உயிராக எவ்வளவு உன்னதமானு தெரிவிச்சாச்சு. உயிராக சிவனே இருக்கிறார்கள், அவர்கள் குருபுரானாக வந்து விட்டார்கள் என்பதையும் அறிவித்தாயிற்று. அதாவது இந்த 14 வகுப்பில் கொடுக்கப்பட்ட கடமை நிறைவேறியாயிற்று என்று நம்புகிறோம். அதனால தொடர்ச்சி பண்ணுவோம். அடுத்த கேள்வி பதிலுக்கான செஷன் என்னைக்குன்றது அறிவிப்பு உங்களுக்கு கொடுக்கலாம். வேணும்னு விருப்பப்படுபவர்கள் இந்த நம்பருக்கு உங்கள் மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக வச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்கும், எப்படி நம்ம கொண்டு போகலாம், அடுத்த செஷன் எப்படி ஆரம்பிக்குங்கிறது அறிவிப்புகள் தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்கும். அடுத்த கேள்விகளுக்கான செஷன் ஒரு நடக்கிற மாதிரி இருந்தால் இங்கே சனிக்கிழமையில் நடக்கும். அப்படி இல்லைன்னா அந்த குரூப்லேயே மெசேஜ் அடுத்து என்னென்ன பண்ணலாங்கிற அறிவிப்புகள் வர ஆரம்பிக்கும். தொடர்ச்சியாக அதை தொடர்ந்து கொள்ளுங்கள். என் நம்பர் எப்பொழுதுமே இருக்கும். அந்த நம்பர் எப்பயும் ஓப்பனாக தான் இருக்கும். அந்த 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 வாட்ஸ்அப் அட்மின் நம்பர் எப்பொழுதும் எந்த கேள்வியும் இது சம்பந்தமாக எந்த உதவியும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். காத்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க. அடுத்து நான் என்ன பண்ணணும், இங்கே கேட்கறதுக்கு கொஞ்சம் மாதிரி இருந்தாலும் நான் உங்களுக்கு மெசேஜ்ல பண்றேன், போன்ல சொல்றோம் அப்படின்னு நீங்க தயக்கப்பட்டு கேட்டாலும் நன்றி, உங்களுக்கு கேள்வியில் வரவேற்கப்படுகிறது. நான் வேற எதுவும் சொல்ல வேணாம், அவ்வளவுதான். நிறைவு பண்ணிக்கலாமா?
நிறைவு பண்ணிக்கலாம். கடைசி ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கேட்குங்க. மானசீக குருவை ஃபாலோ செய்து ஜீவசமாதி நிலை எய்த முடியுமா ஐயா? கஷ்டங்களை பாவகடிப்பு என்று ஏற்று நடக்க வேண்டுமா அல்லது அதை போக்க வேண்டி வழங்க வேண்டுமா ஐயா? இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்லயே நம்ம ஃபுட்டு சர்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஆன்லைன்ல படத்துல காமிக்கலாம் இதான் உணவுன்ட்டு, நினைவால ஆமான்னு நீங்க ஏத்துக்கலாம். இருந்தாலும் நேரடியா வாயில போட்டு உண்ட மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதுக்கு இதான். நீங்க வேணும் அப்படின்னா எது எதுக்கோ என்னென்னமோ வேறையில நம்ம பார்க்குறோம். இது உங்க உயிர் சம்பந்தப்பட்டது, பிறவி சம்பந்தப்பட்டது. இதுக்குன்னு நம்ம நேரம் ஒதுக்கலைன்னா நமக்குள்ள இருக்கிற உயிர் என்ன சொல்லும்? என்னை போய் ரெண்டாவதா வச்சுக்கிறேன், எது எதுக்கோலாம் முதல் கவனம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த உயிரே நமக்கு பகையாக மாறும். ஏன்னா இது முதல்ல நமக்கு இந்த சின்ன வயசுல இருந்து நம்ம பழக்கிறதே உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் வெளியில நமக்கு பழக்கியிருக்காங்க. ஜீவன காரியம் தான் பெருசு அப்படின்னு நமக்கு பழக்கினனால நமக்கு அதுதான் பெருசா தெரியுது. இந்த விஷயங்கள் இப்ப புதுசாக உள்ள போறனால நாளடைவுல தான் தெரியும் இதுதான் பெருசுன்ட்டு. ஏன்னா நாளைக்கு ஒரு நேரம் வரும் எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போனாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் நம்மளை கடைசியில அங்க நின்று காக்கணும் நமக்கு. அப்ப அந்த அந்த நிர்கதி நேரத்துல நற்கதி அளிக்கக்கூடிய ஒரு மெய்குரு பிரானை நாம தெரிஞ்சு அறிஞ்சு அவங்க திருவடியை நம்ம அடையணுன்றதுதான். அதனால முயற்சி வேணுன்றாங்க. நாம முயற்சி எடுத்தா தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி வரும்ன்றதுதான். வணக்கம். அதான் பூர்வநாத் தீக்கை எல்லாம் கொடுப்பாங்கல்ல, தீக்கை அதெல்லாம் ஆமாக்கா, எல்லாமே உண்டு. நேர்ல போங்க. வேற எதுவும் இருக்கா? நன்றி. இன்றைக்கான கேள்வி பதிலுக்கான செஷனை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த அந்த வகுப்பை அந்த குரூப்பை தொடர்ந்து கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய அழைத்து வந்தவரிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். என்ன எல்லாரும் அந்த குரூப்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு டிஸ்க்ளைமர், இந்த வகுப்பிற்கு எந்தவித கட்டணமோ எதுவும் கிடையாது, முற்றிலும் இலவசம். இதுவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோக இந்த அட்மின் கமிட்டியில் இந்த வாலண்டியர்ஸ் கமிட்டியில் இருப்பவர்களை தவிர வேறு யாரேனும் உங்களுக்கு கால் செஞ்சு வேறு இது வகுப்பு சம்பந்தமா பேசினாங்க சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா முதலில் அட்மினுக்கு தெரியப்படுத்தவும். இந்த குரூப்ல இருந்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா வேற மாதிரி வழி மாறி போயிடக்கூடாது. அதனால இது சம்பந்தமாக நான் சொல்லித்தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி தனியாக யாரும் உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு யாருக்கும் இந்த வாலண்டியர்ஸ் கமிட்டியில உரிமை கிடையாது. இது சட்டம். யாரோட பர்சனலோட நம்பரையும் எடுத்து யாரும் கூப்பிடக்கூடாது. இப்ப நாங்களுமே எடுத்து யாரையுமே தனியாக தனிப்பட்ட இதுவரையும் கூப்பிட்டது கிடையாது. உங்கள் விருப்பம் மட்டுமே. யாராவது உங்களை அப்ரோச் பண்றாங்கன்னா உடனடியாக, அதாவது வாலண்டியர்ஸ் தவிர, இதுல இருக்க அந்த அட்மின் அவர்களை தவிர உங்களை அழைத்து வந்தது தவிர யாராவது பர்சனலா கான்டாக்ட் பண்றாங்க உங்களை அப்படின்னா உடனடியாக தெரியப்படுத்தும். ஏன்னால் உங்கள் அனைவருடைய நம்பரும் எங்களுடைய பொறுப்பு, அல்லவா, உங்களுடைய பிரைவசி. அதனால கொஞ்சம் யாராவது சம்பந்தமா பேசினாங்கன்னா உடனடியாக திரும்ப. மித்தபடி ஒரு வென்றுமலை இணைந்தமைக்கு மிக்க நன்றி. மெய்க்கல்வி கலாசாலை மரணமில்லா பெருமாள் 14 வகுப்புகளும் என் பெருமானின் பெருங்கரணையால் நினைத்து பார்த்ததை விட மிக சிறப்பாக வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்கிறது. மீண்டும் 15வது வகுப்பில் சந்திப்போம். நமஸ்காரம். நான் சோத்திரப்பாடல். ஆதியே துணை விண்ணும் மண்ணும் கதிர்மதியோ மின்பனி தாரகையோ மின்பனி தாரகையோ விலங்குவன மலைகளுடன் விரிந்த கோலாசலங்கள் எண்ணமடங்காத சரங்களோ ஈர்யாவோம் சரங்களோ ஈர்யாவோம் இருவிதுக்கும் இப்படி என்றிருந்தர சாலிறைவன் என்னகமுன் திருப்பாதம் இலங்கும் போதி மலையில் இலங்கும் போதி மலையில்
இருத்தியனை திருத்திதவ நிறுத்திய சர்க்குருவாய் மன்னடங்கா பாவியன்றன் மீதில் அந்நாள் இறங்கி மனந்தளீர மரபில் வந்த மௌன குரு காப்பே. தெய்வத்திற்கு நன்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் இரவு நமஸ்காரம். நன்றி, வணக்கம்.